அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வரி ஆலோசகர் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நமக்கு தெரியும், ஒவ்வொரு மாதம் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் இந்த மாதிரியான இலவச வலைதள கருத்தரங்குகளை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த கருத்தரங்கில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பானது ரியல் எஸ்டேட் செக்டரை பற்றியது. ஜிஎஸ்டியில் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம கன்சல்டண்ட்டாக இருக்க மட்டும் இருக்குல்ல, நம்ம ஏதாவது ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை யாருக்காவது வீடு வாங்கி கொடுக்குறோம், அதை பற்றி நம்ம தெளிவான அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பற்றி ஒரு நல்ல ஒரு தலைப்பில் இப்போ சந்தித்திருக்கிறோம். இன்னைக்கு அதை இன்னைக்கு அந்த தலைப்பை பற்றி எடுக்க இருக்கிறோம் நம்முடைய புகழ்பெற்ற பேச்சாளர் திரு ஜி நடராஜன் அவர்கள். அவர் இந்த ஜிஎஸ்டி ரியல் எஸ்டேட்லேயே பல எக்ஸ்பர்ட். அவர் ஒரு அட்வொகேட்டு மட்டும் இல்லை, ஒரு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கார். கஸ்டம் சென்ட்ரல் எக்ஸைஸ் துறையில் 10 வருஷ கால அனுபவத்தை கொண்டவர். அப்புறம் பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் சிக்கலான ஒரு தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு அவர் இன்டைரக்ஷன் பற்றி நிறைய தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கிறாரு. 250க்கு மேற்பட்ட கட்டுரைகளை இன்டைரக்ஷன் டேக்ஸ் பற்றி பல்வேறு பத்திரிகைகள் மற்றும் போர்ட்டல்களில் அவர் வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு மன்றங்களிலும் தொழில் நிறுவனங்கள் முன்பாகவும் பல்வேறு வெபினார்ஸ் ஒர்க் ஷாப்லாம் நிறைய எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி புகழ்பெற்ற இந்த பேச்சாளர் இன்னைக்கு நம்ம வெபினாரில் வந்திருக்காரு. அவரை உங்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய ஆடியோ மற்றும் அதாவது வெபினார் தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆடியோ மற்றும் வீடியோவில் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வலைதள கருத்தரங்கு சம்பந்தமான கேள்விகளை ஏதேனும் உங்களுக்கு கருத்தரங்கு நடந்துட்டு இருக்கும்போதே ஏற்பட்டால் உங்களுடைய கேள்விகளை சேட் பாக்ஸில் போடுங்க. எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுக்கு ஸ்பீக்கர் அதற்கு பதிலளிப்பார். ப்ரெசன்டேஷன் பட்டன் ஒன்று இருக்கும், அது தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க. இப்பொழுது நமது வரி ஆலோசகர் சங்கத்தின் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் உங்களை அழைக்கின்றேன். தேங்க்யூ. நன்றி ஜெயக்குமார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னொரு 1 வீக்கில் புது வருஷம் பிறக்க போகுது. ஆனால் நம்ம ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லியுமே நம்ம புது வருஷம் தான். புதுசாக நம்ம ஒவ்வொன்றா கற்றுன்னு இருக்கோம், புதுசாக வந்துன்னு இருக்கு. அதில் நிறைய பார்ட்டு, அதாவது இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான், தெரியாது கிடையாது. சென்ட்ரல் எக்ஸைஸ், சேல்ஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, மொத்தம் 3 சேர்ந்த கலவை. இப்போ நம்ம 3 சேர்த்து பார்க்கும்போது நிறைய நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக இருக்குது. முன்ன சேல்ஸ் டேக்ஸ் பார்த்தாங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் பார்க்க மாட்டாங்க, எக்ஸைஸ் பார்க்க மாட்டாங்க. சர்வீஸ் டேக்ஸ் பார்க்குறோம், சேல்ஸ் டேக்ஸ் பார்க்க மாட்டாங்க, எக்ஸைஸ் பார்க்க மாட்டாங்க. இதே போல் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜிஎஸ்டி வந்த பிறகு எல்லாரும் பார்க்குற வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதே போல் ஒவ்வொரு டாப்பிக்கும், இன்புட் டேக்ஸ் ஆகட்டும், அவுட்புட் டேக்ஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஓவர்சீஸு ஃப்ரைட்டு, எந்த தலைப்பெடுத்தாலும் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது. அது ஒரு வகையில் கஷ்டமாகவும் இருக்குது, இன்னொரு வகையில் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்டாக இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியாது எதுவுமே கிடையாது. களவும் கற்றுமாக சொல்லியிருக்காங்க, நம்ம அழகாக கற்றுக்கலாம். அதுக்காக தான் நம்ம அசோசியேஷன், வரி ஆலோசகர் சங்கம், நம்மளுடைய ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்ஸ் மற்றும் அதர் நான் மெம்பர்ஸுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து மாசத்துக்கு 2 கிளாஸ், அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். 2nd and 4th வீக்கில் இதில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, அப்புறம் எக்ஸல், வேர்டு, டேலி சாஃப்ட்வேர், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நம்ம என்னென்னமோ ஜிஎஸ்டிக்கு யூஸ் ஆகுமோ அது எல்லாமே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம ஜி நடராஜன் சார், அட்வொகேட் சார் நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் பற்றி, ஏன்னா ரியல் எஸ்டேட் ரொம்ப பெரிய கடல். அதில் யாருமே ஃபுல்லாக இது பண்ண முடியாது, அந்தளவு நிறைய இருக்குது. அதே போல் கவர்மெண்ட்லேயே அப்பப்போ நார்ம்ஸ் மாற்றிட்டே இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இப்போ அந்த ரியல் எஸ்டேட் இதில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்காக சில உறுப்பினர்கள் வேண்டுகோள் இருக்கிறாங்க. இந்த வாரம் நம்ம ரியல் எஸ்டேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னோடியாக நம்ம அட்வொகேட் சார் ஜி நடராஜன் சார் இதில் நிறைய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சுவாமி அசோசியேட்ஸ் சொன்னாலே சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், பூனே, ஹைதராபாத், டெல்லி எல்லாத்தையும் தெரியாது கிடையாது.
எல்லா மேஜர் மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாத்தையுமே வந்து சார் கால் வச்சிருக்காரு. அவருக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையுமே வந்து அவர் சார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல வந்து நிறைய ஒரு பேனல்லையும் அவர் இருக்காரு. நாட் ஒன்லி சரி இது நம்ம குரூப்ஸ் அசோசியேஷன் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிலையும் வந்து லீகல் பேனல்ல இருந்து அவருக்கு வந்து எல்லாமே சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நம்மளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு நமக்காக அவர் பல இடர்கள் நடுவில் நமக்காக வந்திருக்காரு இன்னைக்கு. வெல்கம் நடராஜன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்றைக்கு உங்களுடைய பேச்சை கேட்க ஆவலா இருக்கும் தமிழில். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க வந்து எல்லா டவுட்ஸும் நீங்க கிளியர் பண்ணி தரணும் கேட்டுக்கொள்ளுங்க. வெல்கம் டு ஒன்ஸ் அகைன் மிஸ்டர் ஜி நடராஜன் சார். சார் நீங்க ஆரம்பிக்கலாம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம எப்படி ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோமா இல்லை இப்படி அப்படியே பேசுறதுனா கூட பண்ணலாம். பவர் பாயிண்ட் போட்டா நீங்க பேசும்போது அவங்க நோட்ஸும் எடுத்துப்பாங்க சார். சரி, அப்ப யூஸ் பண்ணிப்போம். ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் எல்லா அனைத்து உறுப்பினர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் தயவு செய்து நீங்க வந்து பிரசன்டேஷன் பட்டனை அழுத்திடாதீங்க. அது பிரசன்டேஷன் பண்ணவங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கும். திரும்ப வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள வந்து அது அதோடைய ஃப்ளோவே கெட்டு போயிடும். தயவுசெய்து மொபைல் எக்ஸ்பெஷலி யூஸ் பண்றவங்க தெரியாம தான் யூஸ் பண்றீங்க. அது வந்து கொஞ்சம் தூரத்தை வச்சு யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுங்க. காதில் வச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமையும் அது போயிடும். அதே போல மைக்கும் மியூட் போட்டுக்குங்க. உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கடைசியில கேட்கலாம். அப்படி இல்லை கேட்க முடியல ப்ராப்ளம்னா நீங்க சேட் பாக்ஸ் போடுங்க, நாங்களே கேட்டு உங்களுக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ சார். நீங்க ஆரம்பிச்சுங்க சார் ப்ளீஸ். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார் இப்போ? எஸ் சார். ஓகே, ஒரு நிமிஷம். எனக்கு வந்து கேமரா தெரியாது, ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரியும். அதனால சேட் மெசேஜ் எனக்கு இமீடியட்டாக பார்க்க முடியாது. யாராவது ஏதாவது நடுப்புற கேட்கணும்னாக்க கூட நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்கிட்டு. ஒரே ஒரு இது சார், அப்படி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா இங்கே நீங்கள் அந்த உங்கள் பவர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார் சார், அவர் சார் பண்ணிக்கிட்டோம். இல்ல நானே பண்ணிக்கிறேன். क्वेश्चन பண்ணி நீங்க கேட்டுங்க. சரிங்க சார். ஓகே ஓகே, அது பெஸ்ட். சரிங்களா? நானே பண்ணிடுறேன். அதான் அந்த டைம் இல்லாட்டி நான் ஒவ்வொரு ட்ரிப் உங்ககிட்ட மாற்ற சொல்லி. அதுதான். ஓகே ரைட் சார். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்டுமானத்துறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வரி விதிப்புக்கும் இந்த கட்டுமானத்துறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சொந்தம் அப்படிங்கிறது காலங்காலமாக வர்றது. இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் அடைஞ்ச டயத்திலிருந்தே இந்த ஒரு தொடர்பு வந்துகிட்டே இருக்கு. பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். இந்த செக்டார்ல வேட் பீரியடா இருந்தாலும் சரி, சர்வீஸ் டாக்ஸ் பீரியடா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும் இந்த பர்டிகுலர் செக்டார். இதுல என்னென்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஒரு நம்மளுடைய டெய்லி நடவடிக்கைகள்ல நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட். ஸோ ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி, அதுக்கான டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. கமர்ஷியல் பில்டிங்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல் பண்றது. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் வெஞ்சர். லேண்ட் ஓனர்ஸும் இந்த டெவலப்பர்ஸ் அல்லது ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்கும் இடையில ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதில் என்ன ஆகும்னா, லேண்ட் ஓனரும் பில்டர் ஆர் ப்ரொமோட்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பில்டர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த மொத்த கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா, இந்த எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குதோ அதை ஷேர் பண்ணிப்பாங்க. லேண்ட் ஓனருக்கு இவ்வளோ, ப்ரொமோட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு அதை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாடல். அதை நம்ம ரெவென்யூ ஏரியா ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மாடல் என்னன்னாக்க, அந்த லேண்ட் ஓனர் எனக்கு எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் வேண்டாம், எனக்கு ஃபிளாட் எல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பணமாவே வாங்கிக்கிறேன். ஸோ நான் ஒரு 5 ஃபிளாட், நீங்க ஒரு 5 ஃபிளாட், அந்த 5 ஃபிளாட்டை வித்து எனக்கு பணமாவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல். அது ரெவென்யூ ஷேர் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. இதை தவிர நிறைய அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ரோடு போடுறது, டேம் கட்டுறது, பில்டிங் கட்டுறது, கவர்மெண்ட் பில்டிங்ஸ், பிரைவேட் பில்டிங்ஸ், இந்த மாதிரியான ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்தது சேல் ஆஃப் பிளாட்ஸ், வெறும் லேண்டை டெவலப் பண்ணி அந்த லேண்டை சேல் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 விதமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் நமக்கு அடிக்கடி நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். இது எல்லாத்துக்கும் இந்த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படி இருந்ததுன்னாக்க,
ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில வந்து சேலும் இருக்கு, சர்வீஸும் இருக்கு. சேல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிமெண்ட், ஸ்டீல் அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பில்டிங்கை கட்டும்போது அந்த மெட்டீரியல்ஸை இன்டைரக்டா ஒரு சேல் அதுல நடக்குது. டைரக்டான சேல் இல்லை. இப்ப நம்ம கடையில போய் ஒரு பொருளை வாங்குற மாதிரியான சேல் கிடையாது அது. பட் இருந்தாலும் அந்த பில்டிங்கை கட்டி அதை கொடுக்கும் பொழுது அதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளினுடைய உரிமை, அந்த ஓனர்ஷிப் அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது ஒரு சேல் அப்படின்னு சொல்லி அதுக்கு சேல்ஸ் டாக்ஸ் அப்ளிகபிளா இருந்தது. வேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு சேல்ஸ் டாக்ஸும் அதுக்கப்புறமும் வேட்டும் லெவியபிளா இருந்தது. அதே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில சர்வீஸும் இருக்கு. அந்த என்ஜினியரிங் வந்து அவங்க கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுடைய லேபரை போட்டு இந்த பில்டிங்கை கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் போர்ஷன். அந்த சர்வீஸ் போர்ஷனுக்கு சர்வீஸ் டாக்ஸ் போடக்கூடிய பவர் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தது. முதல்ல 2004ல கமர்ஷியலான பில்டிங், ஒரு கல்யாண மண்டபம், ஒரு மால், அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுற ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் சர்வீஸ் டாக்ஸை கொண்டு வந்தாங்க. அடுத்த வருஷம் 16/6/2005ல ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட், ஒரு 12 அபார்ட்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கும் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இதுல வந்து வேட் அப்ளை ஆகிற மெட்டீரியல்ஸும் இருக்கு, சர்வீஸும் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த வேல்யூவை வந்து தனியா பிரிக்கணும். ஏன்னா வேட் போடக்கூடிய வேல்யூல சர்வீஸ் டாக்ஸ் வராது, சர்வீஸ் டாக்ஸ் போடக்கூடிய வேல்யூல வேட் போட முடியாது. ஸோ அதனால வேட் லாவ்லையும் அதற்கான வேல்யூவேஷனுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருந்தது, சர்வீஸ் டாக்ஸ் லாவ்லையும் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. இதுக்கப்புறம் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு தனியா ஒரு சர்வீஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு புது சர்வீசஸ் வந்து 1/6/2007ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1/6/2007ல. ஸோ அப்போ 1/6/2007ல ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னு ஒரு சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இத்தனை நாளா இருந்த அந்த கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ், ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் சர்வீஸ், இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கும் அந்த சர்வீசஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நாள் அந்த கோர்ட்ல எல்லாம் அதற்கு சம்பந்தமான கேஸ்கள்லாம் போயிட்டு இருந்தது. கடைசியா 2015ல சுப்ரீம் கோர்ட் ஒரு எல்என்டியினுடைய கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு காம்போசிட் ஆக்டிவிட்டி. அதுல மெட்டீரியலும் இருக்கும், லேபரும் இருக்கும், சர்வீஸும் இருக்கும். ஸோ அதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண 1/6/2007க்கு அப்புறம் தான் சர்வீஸ் டாக்ஸ் லெவி பண்ண முடியும். அந்த தேதிக்கு முன்னதாக உள்ள பீரியடுக்கு காம்போசிட் ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கு சர்வீஸ் டாக்ஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து 2015ல வந்தது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த சர்வீஸ் எல்லாம் வெறும் சர்வீஸ் ஆக்டிவிட்டியா இருந்தால் மட்டும், அதாவது எல்லா பொருளையும் நானே வாங்கி கொடுத்தேன். இப்போ எனக்கு ஒரு பில்டிங் கட்டணும்னா சிமெண்ட், ஸ்டீல், ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன், ஒரு லேபர் கான்ட்ராக்டரை மட்டும் என்கேஜ் பண்ணா அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் 2007க்கு முன்னாடி சர்வீஸ் டாக்ஸ் போட முடியும். காம்போசிட்டா இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு 2007க்கு அப்புறம் தான் சர்வீஸ் டாக்ஸ் போட முடியும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்து 2015ல வந்தது. ஸோ இதுதான் சர்வீஸ் டாக்ஸ்ல இருந்த பொசிஷன். சர்வீஸ் டாக்ஸ் பீரியட்ல நிறைய சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. எல்லா செக்டாருக்குமே சில கஷ்டங்கள்லாம் இருந்தது. அந்த கஷ்டங்கள்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஜிஎஸ்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டிலையும் நமக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு பாலிசி லெவல்ல நிறைய ஃப்ளா முதல்ல இருந்து டாக்ஸேஷன்ல இருந்ததையெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜிஎஸ்டியினுடைய நோக்கம். இதுல என்ன ப்ராப்ளம் நமக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்ததுன்னா, இந்த வேல்யூ சர்வீஸ் டாக்ஸ் லாவில் ஒரு தனி மெத்தட் இருக்கும், வேட் லாவில் ஒரு தனி மெத்தட் இருக்கும். இந்த மெத்தடை ஸ்டேட் வேட் மெத்தடை சர்வீஸ் டாக்ஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க, சர்வீஸ் டாக்ஸ் மெத்தடை வேட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்களுடைய வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணும்போது ஒரு 100 ரூபா வேல்யூ இருந்ததுன்னா நம்ம ஒரு 120 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் தனித்தனியான வேல்யூவேஷன்ஸை அவங்க லா வச்சிருந்தாங்க. அடுத்தது மெட்டீரியல்ஸை எக்ஸைஸ் டியூட்டி கட்டி வாங்கும்போது அந்த எக்ஸைஸ் டியூட்டியை கிரெடிட் எடுக்க முடியாது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி மேல எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது, அதனால அந்த மெட்டீரியல்ஸுக்கு கிரெடிட் எடுக்க முடியாது, அதனால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வேல்யூவேஷன் மெத்தட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வேட் லாஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னதான் யுனானிமிட்டி இருந்தாலும் வேல்யூவேஷன் ப்ரொவிஷன்ஸ்ல எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்ததுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. இந்த மாதிரி பல கஷ்டங்கள் அதுல இருந்தது. பட் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இதுல நிறைய கஷ்டங்களுக்கான ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. அது பார்த்தாக்க முதல் பழைய லாவில்
வேட்டுங்கிறது எப்ப அப்ளை ஆகும்? சேல் இருந்தா வேட் அப்ளை ஆகும். ஸோ சேல்னா என்ன அப்படின்னு நம்ம தனியா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சர்வீஸ் டாக்ஸ் எப்போ வரும்னா டாக்ஸபிள் சர்வீஸ் இருந்ததுன்னா வரும். ஸோ சர்வீஸுக்கு ஒரு டெஃபினேஷன், சேலுக்கு ஒரு டெஃபினேஷன், அதே மாதிரி மேனுஃபேக்சருக்கு ஒரு டெஃபினேஷன். இந்த மாதிரி பல டெஃபினேஷன்ஸ், ஒன்னொன்னுக்கும் தனித்தனியான டாக்ஸ், டாக்ஸ் மேல டாக்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகள். கிரெடிட் வந்து நமக்கு எடுக்க முடியாது, எக்ஸைஸ் டியூட்டி கிரெடிட் எடுக்க முடியாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருந்தது சர்வீஸ் டாக்ஸ் பீரியட்ல. இதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஜிஎஸ்டி வரும்பொழுது, பொதுவா ஜிஎஸ்டி அப்படின்னு எல்லா செக்டாருக்கும் பார்த்தாலும் இதுதான் ஜிஎஸ்டியினுடைய ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். அதாவது கிரெடிட் வந்து எண்ட் வரைக்கும் அந்த செயின் பாதிக்காமல் அந்த கிரெடிட் வந்து கிடைக்கணும், அது ஒரு வேல்யூ ஆடட் டாக்ஸா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஜிஎஸ்டியில ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல பாத்தீங்கன்னாக்க ஜிஎஸ்டியில 2 இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் 2ன்னு ஒன்று இருக்கு சிஜிஎஸ்டி ஆக்ட்லையும் சரி, தமிழ் எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட்லையும். அந்த ஷெட்யூல் 2 என்ன சொல்லும் அப்படின்னாக்க, ஒரு ஆக்டிவிட்டியை சப்ளை ஆஃப் குட்ஸா ட்ரீட் பண்றதா, சப்ளை ஆஃப் சர்வீஸா ட்ரீட் பண்றதா. இப்போ நான் வந்து ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னா அது சப்ளை ஆஃப் குட்ஸ். இப்போ நான் வந்து ஆஸ் அ அட்வொகேட் ஒரு சர்வீஸ் பண்றேன்னா அது சப்ளை ஆஃப் சர்வீஸ். இதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல அது குட்ஸா சப்ளையா சர்வீஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை குட்ஸா ட்ரீட் பண்றதா, சர்வீஸா ட்ரீட் பண்றதா அப்படின்னு கிளாரிஃபை பண்ணக்கூடியது தான் இந்த ஷெட்யூல் 2. இந்த ஷெட்யூல் 2ல 2 என்ட்ரி இருக்கு. இந்த பேரா 5B என்ன சொல்லுதுன்னாக்க, ஏதாவது ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பில்டிங் கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த பில்டிங்குக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி அதை சேல் பண்ணி ஏதாவது ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டாக்க அந்த ஆக்டிவிட்டியை சர்வீஸா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது பேரா 5B. ஸோ அதனாலதான் ஒரு பிளாட் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம், கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பிளாட்டை ஒரு பில்டர் விற்கிறார் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா அது சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். பட் கம்ப்ளீஷன் வர்றதுக்கு முன்னாடி, கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியோ, இல்ல சில இடத்துல எல்லாம் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டே தேவைப்படாது. சில ஏரியாஸ்ல எல்லாம் கம்பல்சரி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய நெசசிட்டி இருக்காது. அந்த மாதிரியான இடத்துல ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன், அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஒரு வீட்டுல வந்து குடி வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய எந்த சேல்ஸா இருந்தாலும் அதுக்கு ஜிஎஸ்டி வராது. அதுக்கு முன்னாடி ஒரு சேல்ஸ் நடந்தால் அதை சர்வீஸா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பேரா 5B சொல்லுது. அப்புறம் பேரா 6 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒர்க் கான்ட்ராக்ட். ஒர்க் கான்ட்ராக்ட்ங்கிறது ஒரு காம்பினேஷன், குட்ஸும் இருக்கும் சர்வீஸும் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அது ஒர்க் கான்ட்ராக்ட். அந்த ஒர்க் கான்ட்ராக்ட்ல குட்ஸும் இருக்கு, சர்வீசஸும் இருக்கு. ஸோ அதை எப்படி டேக்ஸ் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறேன். ஸோ கான்ட்ராக்டர் சிமெண்ட் வாங்குவாரு, சிமெண்ட்டுக்கு தனியா பார்த்தா ஜிஎஸ்டி 28%, ஸ்டீல் வாங்குவாரு, ஸ்டீலுக்கு 18%. இந்த மாதிரி அதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கும். அவருடைய லேபர் சர்வீசஸையும் நமக்கு கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு டாக்ஸ் ரேட்டு. ஸோ எந்த டாக்ஸ் ரேட்டை அதுக்கு அப்ளை பண்றது, எப்படி அந்த வேல்யூவை தனித்தனியா பிரிக்கிறது, சிமெண்ட்டுக்கு இவ்வளோ, ஸ்டீலுக்கு இவ்வளோ, இப்படி எல்லாம் பிரிக்க வேணுமா அப்படி எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாமே தேவையில்லை. ஒர்க் கான்ட்ராக்டை இந்த ஷெட்யூல் 2 மூலமா சர்வீஸ்ன்னு சொல்லி டெக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுல குட்ஸ் இருந்தால் கூட ஒர்க் கான்ட்ராக்டை இட் இஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் 2ல டெக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ எனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி அதுல என்ன மெட்டீரியல் யூஸ் ஆனாலும் அதை வந்து ஒரு சர்வீஸா ட்ரீட் பண்ணி தான் ஜிஎஸ்டி லெவி ஆகும். அது சப்ளை ஆஃப் குட்ஸ் கிடையாது, அது சப்ளை ஆஃப் சர்வீஸ். அப்படிங்கும் போது அதுக்கான அக்கௌண்டிங் கோடு வந்து பார்த்தா சர்வீஸ் அக்கௌண்டிங் கோட் 9954 அதுல வரும். இதுல ஜிஎஸ்டி வந்தப்ப பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி சர்வீஸ் டாக்ஸ் பீரியட்ல இருந்த நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆனப்ப 1/7/2017ல ரொம்ப ஒரு எளிமையா தான் இருந்தது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாருக்கான ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது அது ரொம்ப எளிமையா தான் இருந்தது. எப்படின்னாக்க, ஒரு பில்டிங்கை நம்ம வாங்குறோம், அது ரெசிடென்ஷியல் பில்டிங்கா இருக்கலாம், இல்ல கமர்ஷியல் பில்டிங்கா இருக்கலாம். இது ஒரு விதம். ரெண்டாவது விதம், லேண்ட் நம்ம கிட்ட இருக்கு, ஒரு பில்டர் ஒரு கான்ட்ராக்டரை என்கேஜ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம பண்ணி வாங்கிக்கிறோம். ஸோ இது 2 விதமான ஒரு மாடல் அதுல இருக்கும். அதாவது இப்ப நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு பிளாட் வாங்குறோம் அப்படின்னாக்க நம்ம கிட்ட கையில லேண்ட் எல்லாம் கிடையாது. நம்ம அந்த பில்டர் கிட்ட போய் அந்த பிளாட்டையும்
அதுக்கான அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட், ஒரு ப்ரொபோர்ஷனேட் ஷேர் ஆஃப் த லேண்டையும் சேர்த்து நம்ம வாங்குவோம். இது ஒரு விதமான டிரான்சாக்ஷன். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஒருத்தர் கட்டி விற்கும் போதும் அந்த காம்ப்ளெக்ஸை அதனுடைய அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்டையும் சேர்த்து வாங்குறது அப்படிங்கிறது ஒரு விதமான டிரான்சாக்ஷன். இன்னொரு டிரான்சாக்ஷன் எப்படின்னா, நமக்கே லேண்ட் இருக்கும், கஸ்டமர் எண்ட் யூசர் அவங்க கையில லேண்ட் அவங்களே வச்சிருப்பாங்க. கான்ட்ராக்டரை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் என்கேஜ் பண்றது, கான்ட்ராக்டர் மூலமா அந்த கட்டுமானத்தை மட்டும் செய்யறது அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது ஆக்டிவிட்டி. இந்த முதல் ஆக்டிவிட்டி, அதாவது லேண்டையும் சேர்த்து நம்ம வாங்குறோம். இன்னைக்கு நம்ம போய் மார்க்கெட்ல பாக்குறோம், ஒரு பிளாட் வாங்குறோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 8000 ரூபாய், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அபார்ட்மெண்ட் 8000 ரூபாய், கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் அதனுடைய பிரைஸ். அப்படிங்கும் போது ஜிஎஸ்டி அதுல இருக்கிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு தான் அந்த டாக்ஸே தவிர அதுல இருக்கிற லேண்டுக்கு கிடையாது. ஏன்னா லேண்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு ஃபியூச்சர்ல லேண்டுக்கும் ஜிஎஸ்டி வரலாம், பட் ஆனா இன்னைக்கு அது கிடையாது. ஸோ நம்ம 80 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட் வாங்கும்போது நம்ம அந்த லேண்டுக்கும் நம்ம அந்த பே பண்றோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம பே பண்றோம். ஸோ அந்த லேண்டினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது சில இடத்துல நமக்கு தெரியும். எப்படின்னா, கைட்லைன் வேல்யூ இருக்கும். நம்ம சேல் டீடு போடும்பொழுதே அந்த அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்டுக்கு ஒரு சேல் டீடும் பாக்கி அமௌண்ட்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டும் போட்டு தான் அதை விற்பாங்க. ஸோ அந்த லேண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த கைட்லைன் வேல்யூங்கிறது மார்க்கெட்ல இருக்கிற ரியல் வேல்யூக்கும் கைட்லைன் வேல்யூக்கும் சம்மந்தமே இருக்காது. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற கைட்லைன் வேல்யூ ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸோட அது கம்மியாக தான் இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ அதனால ஜிஎஸ்டியில எப்படி அது ட்ரீட் ஆகுதுன்னாக்க, மொத்த விலையில 1/3 லேண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெசியூம் பண்ணிட்டாங்க. 1/3 லேண்டுக்கான வேல்யூ. ஸோ 80 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட் வாங்கினா அதுல 1/3 1/3 லேண்ட் வேல்யூ அதை மைனஸ் பண்ணிட்டு மீதம் இருக்கிற 2/3 வேல்யூக்கு 18% டாக்ஸ். இது நான் சொல்றது 1/7/2017. ஸோ 18% ஆன் 2/3 வேல்யூ அப்படிங்கிறது மொத்த வேல்யூல 12%. ஸோ இதுதான் ஜிஎஸ்டி ரேட்டா இருந்தது. சில கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஹவுசிங் செக்டாரை ப்ரமோட் பண்றதுக்காக நிறைய ஹவுசிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு சப்சிடிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் 2/3 வேல்யூல 12% அப்படின்னா மொத்த வேல்யூல 8% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது ரெண்டு தான் ரேட்டு. ஐடிசி அலௌட், அந்த பில்டர் அந்த கான்ட்ராக்டர் எல்லா ஐடிசியும் எடுத்துக்கலாம். ஆனா எண்ட் யூசர் எடுத்துக்க முடியாது. யார் அந்த பில்டிங்கை வாங்குறாங்களோ அவங்க இந்த கிரெடிட் எடுக்க முடியாது. பட் பில்டருக்கும் அந்த டெவலப்பருக்கும் ஐடிசிங்கிறது எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் அவங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். இதை தவிர எனி அதர் ஆக்டிவிட்டி அதுக்கு 18%. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி என் கையில லேண்ட் இருக்கு, நான் ஒரு லேபரை என்கேஜ் பண்ணி ஒரு கான்ட்ராக்டர் என்கேஜ் பண்ணி வாங்கிக்கிட்டேன்னா அதுக்கு 18%. இதுதான் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர். இது சீரியல் நம்பர் 3 நோட்டிபிகேஷன் 11/2017. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான ஒரு ரேட் ஸ்ட்ரக்சர் தான் இருந்தது. இப்படி இருக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாரும் போய் ரெப்ரசென்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் கிட்ட. இந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எங்களால விற்க முடியல, இண்டஸ்ட்ரி ரொம்ப ரெசிஷன்ல இருக்கு, ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க இந்த ஜிஎஸ்டி ரேட்டை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்ணப்ப அங்கிருந்து தான் அந்த பிரச்சனைங்கிறது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் பில்டிங்கிறது ஒண்ணு. இதை தவிர நிறைய ஒர்க் கான்ட்ராக்ட் இருக்கு, டேம், இரிகேஷன், மேபி நம்ம அதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டாம். அதுக்கு 12% சொல்லி கொண்டு வந்தாங்க. 22/8/17 இருந்து சில ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டும், அதாவது கேனல்ஸ், டேம்ஸ், இரிகேஷன் ப்ராஜெக்ட், ரோடு, பிரிட்ஜஸ், டன்னல், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும் அந்த ரேட்டை 12% அப்படின்னு சொல்லி குறைச்சாங்க 22/8/17. அதுக்கப்புறம் திரும்ப 21/9/17 கவர்மெண்ட்டுக்கோ இல்ல லோக்கல் அத்தாரிட்டிக்கோ பண்ணக்கூடிய ஒரு சர்வீசஸ், ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறோம், சிவில் ஸ்ட்ரக்சர் ஆர் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இல்ல கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் குவார்டர்ஸ், இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிக்கும் 12% அப்படின்னு சொல்லி இந்த ரேட்டை குறைச்சாங்க 21/9 இருந்து. அதுக்கப்புறம் 13/10 இன்னும் சில விதமான ஒர்க் கான்ட்ராக்டுக்கு 5% ரேட் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு டவுட் இருந்தது, சப் கான்ட்ராக்டர்ஸுக்கு அதே ரேட், மெயின் கான்ட்ராக்டருக்கு 12%, மெயின் கான்ட்ராக்டருக்கு 5% கவர்மெண்ட் ஒர்க்குக்கு. அவங்க அதை சப் கான்ட்ராக்ட் பண்ணா
அந்த சப்கான்ட்ராக்டருக்கு அந்த 5% 12% போட முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. அதை கிளாரிஃபை பண்ணது 25/1/2018 சப்கான்ட்ராக்டருக்கும் ஸ்பெசிஃபிக்கா இந்த கவர்மெண்ட் ஒர்க்குக்கெல்லாம் 12% 5% ரேட் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி 25/1/2018 கொண்டு வந்தாங்க. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான மாற்றம் என்ன வந்திருக்குனாக்கா, இப்ப வர்ற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நிறைய கவர்மெண்ட் ஒர்க்குக்கு இன்னைக்கு 12% இருக்கு, 5% இருக்கு, சில ஒர்க்குக்கு 0 கூட இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ கவர்மெண்ட் அப்படின்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட், இதை தவிர லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டினா இந்த முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, இவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸுக்கு 12% டாக்ஸ் இருக்கு, 5% டாக்ஸ் இருக்கு, அது அப்படி 0 இருக்கு, அதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனா கவர்மெண்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் என்டைட்டி அப்படின்னு 2 வார்த்தைகள் அந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸை கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு பண்ணி கொடுத்தால், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டுவாட் போர்டு, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு அப்படிங்கிறது அது ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு, அதே மாதிரி கவர்மெண்ட் என்டைட்டிக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி செய்து கொடுத்தால் வரும் ஜனவரியிலிருந்து அந்த 5% 12% எதுவுமே அப்ளை ஆகாது, 18% வந்துடும். ஸோ அந்த 12% 5% எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா பண்ணால், இப்போ சிபிடபிள்யூடி, பிடபிள்யூடி இதெல்லாம் கவர்மெண்ட், டைரக்டா கவர்மெண்ட், அவங்களுக்கு அந்த 12% 5% அப்ளை ஆகும். ஆனால் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கோ இல்ல கவர்மெண்ட் என்டைட்டிக்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணா அந்த கம்மியான ஜிஎஸ்டி ரேட் அப்ளை ஆகாது. 18% அப்படிங்கிற மாற்றம் வர ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வரப்போகுது. அடுத்தது, இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்ணி ஜிஎஸ்டி ரேட் குறைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்காக 1/4/2019 இருந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி ரேட் ஃபார் ரியல் எஸ்டேட் செக்டாருக்கான நிறைய மாற்றங்களை 1/4/2019 இருந்து கொண்டு வந்தாங்க. இது என்னன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் அமெண்ட்மெண்ட்ஸ். ஒரு நிறைய நோட்டிபிகேஷன் 3, 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி 2019 நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் மூலமா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால ஆக்சுவலா எஸ் சார் பிபிடி மூவ் ஆகல சார், வர இதுல தான் இருக்கணும், இன்னும் மாத்தல. சேஞ்சஸ் ஃப்ரம் 1/4/2019 அப்படின்னு இருக்கா, அந்த ஸ்லைட் தானே இருக்கு. இப்ப மாறி இல்ல சார், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்லயே இருக்கா? ஓ, அது நான் ஸ்லைட் ஷோ மோட்ல போட்டா அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப மாறுதா சார்? மாறுது. ஓஹோ, அப்ப நான் இந்த மாதிரியே வச்சுக்கிறேன், ஸ்லைட் ஷோ போடாத. இது விசிபிளா இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே, ரைட். நான் இந்த பவர் பாயிண்டே அனுப்பிச்சு விடுறேன் முடிஞ்ச உடனே. ஸோ இந்த 1/4/2019 இருந்து நிறைய சேஞ்சஸ், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் செக்டார், அதாவது ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் 1/4/2019 இருந்து. இது நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அப்ரிவியேஷன்ஸை நம்ம கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஆர்இபி அப்படின்னா ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட். ஆர்இபி, ஆர்ஆர்இபி. ஆர்ஆர்இபினா ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல ரெசிடென்ஷியல் ஏரியா 85%க்கு மேல இருந்ததுன்னா, ஒரு 15% வரைக்கும் கமர்ஷியல் இருக்கலாம், பட் ரெசிடென்ஷியல் ஏரியா 85%க்கு மேல இருந்ததுன்னா அதை ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேரு. அந்த கமர்ஷியல் ஏரியா 15% விட அதிகமா இருந்தால் அது வெறும் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். ஆர்இபி, ஆர்ஆர்இபி. அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கும்போது நமக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அந்த லேண்டும் நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் ஆகும், அதுக்கு பேரு அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட். டிடிஆர், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட். இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட். அடுத்தது அஃபோர்டபுள் ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட். அஃபோர்டபுள் ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் அபார்ட்மெண்ட். அதுல ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியாவா இருந்தா அதனுடைய ஏரியா 60 ஸ்கொயர் மீட்டரை விட கம்மியா இருக்கணும். 60 ஸ்கொயர் மீட்டர். அதனுடைய விலை 45 லட்சத்தை விட கம்மியா இருக்கணும்.
இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது அஃபோர்டபுள் ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட். அஃபோர்டபுள் ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட். ஜிஎஸ்டி ரேட் 1419 இருந்து எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தாக்க, இந்த அஃபோர்டபுள் ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்டுக்கு 1.5% ஆன் 2/3 வேல்யூ. அந்த அபார்ட்மெண்ட்டினுடைய மொத்த விலையில் 30 லட்சம் ரூபா வேல்யூன்னு வச்சுக்கோ. 30 லட்சம் ரூபா அந்த அபார்ட்மெண்ட்டுடைய வேல்யூ அப்படின்னா அதுல 1/3 லேண்டுக்காக கழிச்சணும். அந்த லேண்ட் வேல்யூ 1/3 விட கம்மியாகவும் இருக்கலாம், 1/3 விட அதிகமாகவும் இருக்கலாம். ஆனா ஜிஎஸ்டி பர்பஸுக்காக அந்த லேண்ட் வேல்யூ 1/3 எடுத்து 1/3 கழிச்சணும். 30 லட்சத்துல 10 லட்சம் போச்சுன்னா பாக்கி 20 லட்சம். அந்த 20 லட்சத்துல 1.5%, ஆக்சுவலா 1% டாக்ஸ் ரேட்டே கிடையாது. அதே மாதிரி 5% டாக்ஸ் ரேட்டே கிடையாது. ரியல் எஸ்டேட் ரேட் வந்து 1.5%, 7.5%. ஆனா 1/3 வேல்யூ லேண்டுக்காக கழிச்சுட்டு 2/3 வேல்யூ மேல 1.5% போட்டால் அது மொத்த வேல்யூல 1% வரும். அதே மாதிரி 2/3 வேல்யூல 7.5% நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க மொத்த விலையில 5% வரும். ஸோ அதனாலதான் நம்ம ரியல் எஸ்டேட் செக்டருக்கு 1%, 5% நம்ம சொல்லுறோமே தவிர, நோட்டிபிகேஷன் படி அந்த ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது 1.5, 7.5. ஸோ அது மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், அதாவது கமர்ஷியல் ஏரியா அந்த 15% இருக்கு இல்லையா, 15%, அதுக்கும் இந்த 5% ரேட் அப்ளை ஆகும். ஆனா ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், அதாவது 15%க்கு மேல கமர்ஷியல் ஏரியா இருந்ததுன்னா அதுக்கான ரேட் வந்து 2/3 பிரைஸ்ல 18%, அதாவது மொத்த விலையில 12%. ஸோ 3 ரேட். ஒன்னு அஃபோர்டபுள் அபார்ட்மெண்ட்டுக்கு 1% ஆன் டோட்டல் வேல்யூ இன்க்ளூடிங் லேண்ட் வேல்யூ, ஆர் 2/3 வேல்யூல 1.5%. ரெண்டும் ஒண்ணுதான், மேத்தமெட்டிக்கலி ரெண்டும் ஒண்ணுதான். அஃபோர்டபுள் இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸுக்கு 5% ஆன் டோட்டல் வேல்யூ, மொத்த விலையில 5%. அது எப்படின்னாக்க 1/3 லேண்டுக்கு கழிச்சுட்டு 2/3 மேல 7.5% போடும்பொழுது அது 5% ஆன் டோட்டல் வேல்யூ அப்படின்னு வந்துடும். கமர்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸுக்கு, கமர்ஷியல் பில்டிங்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸுக்கு லேண்டையும் சேர்த்து வாங்கும்போது 1/3 லேண்ட் வேல்யூ கழிச்சுட்டு 2/3 மேல 18% போடும்பொழுது அது 12%, மொத்த வேல்யூ மேல 12%. இதுதான் ஜிஎஸ்டி ரேட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2019. இந்த 1/4/2019 இந்த புது ரேட் எல்லாம் அவங்க கொண்டு வரும்பொழுது நிறைய ப்ராஜெக்ட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும், ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆல்ரெடி பாதி நடந்துகிட்டு இருக்கிற ப்ராஜெக்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னாக்க, நீங்க பழைய ரேட்லயே ஜிஎஸ்டி கட்டுறதுனாலும் கட்டலாம். 1/4/2019 அப்புறம் பழைய ரேட்லயே ஜிஎஸ்டி கட்டுறேன், இது வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், அதுக்கு நான் பழைய ரேட்லயே இருக்கேன் அப்படின்னு சொன்னா பழைய ரேட்லயே கட்டலாம். அல்லது இந்த புதுசா கொண்டு வரப்பட்ட 1%, 5% ரேட்டுக்கு ஆப்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து ஒவ்வொரு பில்டரும் எக்ஸசைஸ் பண்ணணும். அது வந்து 20th May 2019 அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியா அந்த ஆப்ஷன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் பழைய ரேட்டு கண்டினியூ பண்றேன், இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் புது ரேட் பண்றேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியா அந்த பில்டர் முடிவெடுக்கலாம். ஸோ எந்த ஆப்ஷனும் ஃபைல் பண்ணவில்லை என்றால், அந்த 20/5/2019 வரைக்கும் எந்த ஆப்ஷனுமே அவங்க ஃபைல் பண்ணலைன்னா, இட் வில் பி டீம்டு தட் தே ஆர் ஆப்டிங் ஃபார் த நியூ ரேட். புது ரேட்டுக்கு ஆப்ட் பண்ணதாக அது எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா 1/4/2019 அப்புறம் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பா அவங்க 1% ஆர் 5% தான் கட்டணும். அஃபோர்டபுள் அபார்ட்மெண்ட்டா இருந்தா 1%, அதர் அபார்ட்மெண்ட்ஸா இருந்தா 5%. பழைய ரேட்ல கட்ட முடியாது. இதுதான் அந்த ரேட் ஸ்ட்ரக்சர். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. இந்த 1%, 5% ரேட் வந்தது பொழுது நிறைய கண்டிஷன்ஸும் அது கூட கொடுத்துருக்காங்க. நிறைய கண்டிஷன்ஸோட தான் இந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸுங்கிறத நம்ம பார்ப்போம், அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஒன் ஆஃப் த முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஐடிசி கிடையாது. அந்த பில்டர் வந்து ஐடிசி எடுக்க முடியாது. ஸோ இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸா இருந்தா அவங்க ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொன்னேன்.
ஸோ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ல டெஃபினேஷன் இருக்கு. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா, அது முனிசிபாலிட்டி ஆர் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி கிட்டேருந்து அந்த ப்ராஜெக்டை தொடங்குவதற்கான சர்டிபிகேட், கமென்ஸ்மெண்ட் சர்டிபிகேட்டை 31/3/2019 முன்னாடி வாங்கி இருக்கணும். எங்கெங்கெல்லாம் சட்டப்படி ஒரு கமெண்ட் சர்டிபிகேட் வாங்க வேண்டுமோ அந்த சர்டிபிகேட்டை 31/3/2019 வாங்கி இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், அந்த ப்ராஜெக்டுக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் 31/3/2019 வரைக்கும் இஷ்யூ ஆயிருக்க கூடாது. 31/3/2019 கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்திருக்க கூடாது. இது ஒரு கண்டிஷன். அட்லீஸ்ட் ஒரு சேல்ஸ் ஆகுது, ஒரு புக்கிங் ஆகுது பண்ணி பழைய ரேட்ல ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். 31/3/2019 முன்னாடி பழைய ஜிஎஸ்டி ரேட்ல அட்லீஸ்ட் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்காவது பழைய ரேட்ல ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு கண்டிஷன். அடுத்தது, எந்த அளவுக்கு அந்த ஒர்க் நடந்திருக்கணும்னா, நான் வெறும் ஒரு கமென்ஸ்மெண்ட் சர்டிபிகேட் வாங்கியாச்சு, பூமி பூஜை போட்டாச்சு அப்படின்னா அது பத்தாது. ஒரு எக்ஸ்பிளனேஷன் மூலமா எர்த் ஒர்க் ஃபார் சைட் ப்ரிப்பரேஷன் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அண்ட் எக்ஸ்கவேஷன் ஃபார் ஃபவுண்டேஷன் ஹேஸ் ஸ்டார்டட். ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். எர்த் ஒர்க் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ப்ராஜெக்டை ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. பழைய ஜிஎஸ்டி ரேட்டும் கட்டலாம், புது ரேட்டுக்கும் போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த 1%, 5% ரேட்டு நிறைய கண்டிஷன்ஸோட வந்தது அப்படின்னு நான் சொன்னேன். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னாக்க, அந்த பில்டர் எந்த ஐடிசியும் எடுக்க முடியாது. அவர் வாங்கக்கூடிய பொருள்கள், சிமெண்ட், ஸ்டீல் இந்த மாதிரியான பொருள்களா இருக்கட்டும், இல்ல அவர் வாங்கக்கூடிய சர்வீசஸா இருக்கட்டும், எதுக்குமே ஐடிசி எடுக்க முடியாது. அந்த 5% ஜிஎஸ்டியையும் கேஷ்ல தான் கட்டணும். இவருக்கு வேற ஏதாவது, அந்த பில்டர் வந்து அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை தவிர வேற ஏதாவது பிசினஸ் கூட பண்ணலாம் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன்ல. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஐடிசி இருந்தால் கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஜிஎஸ்டியை கேஷ்ல தான் கட்டணும். இந்த 1% ஆர் 5%ங்கிறத கேஷ்ல தான் கட்டணும். அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், அவங்க வாங்கக்கூடிய பொருள்கள், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்கள், சர்வீசஸ், இது எல்லாத்தையும் ஒரு மினிமம் 80% வரைக்கும் அந்த ப்ராஜெக்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல 80% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ் மூலமா பண்ணணும். அதாவது சிமெண்ட் வாங்குறாங்கன்னா ரிஜிஸ்டர்டு பர்சன்டேஜ் வாங்கணும், ஸ்டீல் வாங்கினாங்கன்னா ரிஜிஸ்டர்டு பர்சன்டேஜ். அந்த மாதிரி மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த ப்ராஜெக்ட்ல 80% ஆஃப் த எக்ஸ்பென்சஸை நம்ம ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ் கிட்டேந்து பண்ணக்கூடிய செலவா இருக்கணும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரொம்ப கஷ்டம். இது எப்படி இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மெயின்டைன் பண்ணி இந்த 80% கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த 80% ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்டேருந்து வாங்கல அப்படின்னாக்க எவ்வளோ ஷார்ட் ஃபால் இருக்கோ, எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு வருஷத்துல 1 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. மெட்டீரியல், லேபர், என்ஜினியர், இந்த மாதிரி பல எல்லா செலவும் சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு வருஷத்துல 1 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஸோ அந்த 1 கோடி ரூபாய் செலவுல 80 லட்சம், மினிமம் 80 லட்சம் நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ, அந்த செலவு பண்ணியிருக்கோமோ, அவங்கெல்லாம் ஜிஎஸ்டியில ரிஜிஸ்டர் ஆகி இருக்கணும். ஜிஎஸ்டியில ரிஜிஸ்டர்டு சப்ளையர்ஸா இருக்கணும். சப்போஸ் 80 லட்சம் இல்ல, 70 லட்சம் தான் இருக்கு. நம்ம வாங்கின பொருள்கள், வாங்கின சர்வீசஸ்ல அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட இருந்தும் நம்ம நிறைய வாங்கியிருக்கோம். அந்த அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட இருந்து நம்ம வாங்கின வேல்யூ 30 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 கோடி ரூபாய் டோட்டல் செலவுல 30 லட்சம் ரூபாய் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட இருந்து இருக்கு. ஆனா ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட இருந்து 70 தான் இருக்கு. ஆனா அந்த நோட்டிபிகேஷன் என்ன சொல்லுது, 80% ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட இருந்து இருக்கணும்னு இருக்கு. ஸோ 10 லட்சம் ரூபாய் ஷார்டேஜுக்கு அந்த பில்டர் ரிவர்ஸ் சார்ஜில் 18% ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ அந்த 80% கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா எவ்வளோ வேல்யூ ஷார்டேஜ் ஆகுதோ அதுக்கு 18% ரிவர்ஸ் சார்ஜில் அந்த பில்டர் டாக்ஸ் கட்டணும். கிரெடிட்டும் எடுக்க முடியாது. ஏன்னா 5% டாக்ஸ் நம்ம இருக்கும்போது கிரெடிட் எடுக்க முடியாது. கமர்ஷியல் ப்ராஜெக்டாக இருந்தால் கிரெடிட் எடுத்துக்கலாம். இது ஒரு கண்டிஷன். அது மட்டும் இல்லை,
சிமெண்ட்டை ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட இருந்து தான் வாங்கணும். சிமெண்ட்டை அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட இருந்து வாங்கினா என்ன வேல்யூக்கு நம்ம வாங்குறோமோ அதுக்கு 28% ஜிஎஸ்டி ரிவர்ஸ் சார்ஜில் கட்டணும். இந்த ஷார்டேஜுக்கு 18% கட்டலாம். ஆனா சிமெண்ட் நம்ம அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட இருந்து வாங்கினா சிமெண்ட்டுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட் ஜிஎஸ்டி பில்டர் ரிவர்ஸ் சார்ஜில் கட்டணும். அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஏதாவது மெஷினரிஸ், கேபிட்டல் குட்ஸ் இதெல்லாம் அந்த பில்டர் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட இருந்து வாங்கினா அதுக்கு என்ன ஜிஎஸ்டியோ அதையும் ரிவர்ஸ் சார்ஜில் கட்டணும். ஸோ இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ். இந்த 5% உண்மையிலேயே ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி எல்லாம் நம்ம ஏன் இந்த ரேட் ரிடக்ஷன் கேட்டோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இது ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கஷ்டமான கண்டிஷன்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்றது, கம்ப்ளை பண்றது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியா அக்கௌண்ட்ஸ் வச்சு இந்த ரிவர்ஸ் சார்ஜ் எல்லாம் கட்டுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சில கண்டிஷன்ஸ். இதை தவிர ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னாக்க, இந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய ரேட்டுக்கு போறோமா இல்ல புது ரேட்டுக்கு போறோமாங்கிறது ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணும்போது யாராவது ஒரு பில்டர் நான் புது ரேட் 1/4/2019 இருந்து நான் 1% ஆர் 5%க்கு போறேன் அப்படின்னு முடிவு பண்ணால் அது வரைக்கும், அதாவது 31/3/2019 வரைக்கும் அவங்க ஐடிசி எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா 12% டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. 1/4க்கு அப்புறம் 5% கட்டும் பொழுது ஐடிசி கிடையாது. அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் அவங்க எடுத்த ஐடிசியை ப்ரொபோர்ஷனேட்டா கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு டீடைல்டு ஃபார்முலா இருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ல. இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு எம்எஸ்சியோ இல்லை ஒரு டாக்டரேட்டோ வாங்கியிருந்தாதான் அந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்க முடியுங்கிற லெவலுக்கு ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா அதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னாக்க, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு ப்ராஜெக்ட் ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்டு, 20 அபார்ட்மெண்ட் இருக்கு. மார்ச் வரைக்கும் 20 அபார்ட்மெண்ட்ல 5 அபார்ட்மெண்ட்டை சேல் பண்ணியிருக்காரு. அந்த 5 அபார்ட்மெண்ட்டை சேல் பண்ணியிருந்தாலும் முழு பிரைஸையும் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா ஸ்டேஜ் வைஸ் தான் பேமெண்ட் வரும். ஸோ அந்த 5 அபார்ட்மெண்ட் வித்ததுல ஒரு பார்ட் அமௌண்ட் பையர் கிட்ட இருந்து வந்திருக்கும். 31/3/2019க்கு முன்னாடி ஒவ்வொரு பையரும் ஏதோ ஒரு அமௌண்ட் இந்த பில்டருக்கு பே பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு அவர் 12% ஜிஎஸ்டி கட்டியிருப்பார். ஸோ எந்த வேல்யூவுக்கு அவர் 12% ஜிஎஸ்டி 31/3/2019க்கு முன்னாடி கட்டியிருக்காரோ அந்த வேல்யூவை ஒரு பக்கம் வச்சுக்கணும். அந்த 5 அபார்ட்மெண்ட்ல பேலன்ஸ் அமௌண்ட், இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்டுடைய விலை 50 லட்சம்னு வச்சுக்குவோம். அதுல 10 லட்சம் ரூபா 1/4/2019க்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 12% டாக்ஸ் கட்டியாச்சு. பாக்கி மீதம் இருக்கிற 40 லட்சம் ரூபாயும் 1/4/2019க்கு அப்புறம் தான் வரும். ஸோ அந்த 40 லட்சம் ரூபாய்க்கு அவர் 5% டாக்ஸ் கட்டுவாரு. அது மட்டும் இல்லாம பாக்கி இருக்கிற விற்காத அபார்ட்மெண்ட், 20ல் 5 வித்திருக்கோம்னு சொன்னோம். பாக்கி 15 அபார்ட்மெண்ட் 1/4க்கு அப்புறம் தான் சேல் பண்ணுவாரு. 1/4க்கு அப்புறம் சேல் பண்ணும்போது அதுக்கும் 5% ஜிஎஸ்டி தான் வரும். அது மட்டும் இல்ல, கம்ப்ளீஷன் வரும்பொழுது ஏதாவது அன்சோல்டு அபார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் அதையும் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் விற்கும் போது ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அதனால 1/4/2019க்கு முன்னாடியே வித்த அபார்ட்மெண்ட்ஸுக்கு 1/4/2019க்கு அப்புறம் வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஐடிசி கிடையாது. 1/4/2019க்கு அப்புறம் புதிதாக விற்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கும் ஐடிசி கிடையாது. ஆனால் 1/4/2019க்கு முன்னாடி வித்த அபார்ட்மெண்ட்ஸுக்கு 1/4/2019 வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கிறதோ அதுக்கு ஐடிசி உண்டு. இந்த ப்ரொபோர்ஷன்ல அவர் கிரெடிட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ 1/7/2017 டிரான்சிஷனல் கிரெடிட் உட்பட மொத்தமா எவ்வளோ ஐடிசி எடுத்திருக்காரோ அந்த ஐடிசியை இப்ப நான் சொன்ன ஃபார்முலா படி எவ்வளவு ஐடிசி எலிஜிபிள், எவ்வளோ ஐடிசி இன்எலிஜிபிள் அப்படிங்கிறத பிரிச்சு கண்டுபிடிக்கணும். இதை நான் எவ்வளோ ஒரு சுருக்கமா எளிமையா சொல்ல முடியுமோ நான் சொல்லியிருக்கேன். பட் அந்த ஃபார்முலாவில் இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் அதை பண்ணணும். ஸோ எதுக்காக அந்த ஃபார்முலா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னாக்க,
எந்த விதமான ஒரு தவறுகளையும் எந்த ஒரு பில்டரும் செய்ய விடக்கூடாது. ஸோ என்ன செய்யலாம்? எல்லா பில்டரும் பையர்ஸ் கிட்ட போய் இப்போ ஜிஎஸ்டி ரேட் எல்லாம் மாறிடுச்சு, நீங்க எல்லா படத்தையும் எனக்கு இம்மிடியேட்டே கொடுத்தீங்கன்னாக்கா நான் ஜிஎஸ்டி கம்மியா போடுவேன், இல்லைன்னா எனக்கு ஐடிசி கிடையாது, ஜிஎஸ்டி ரேட் சார்ஜ் ஆயிடும்னு சொல்லி பையர்ஸை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது 1/4/2019 அப்புறம் ஐடிசி கிடையாது அப்படிங்கிறதுனால என்னென்ன மெட்டீரியல் அந்த ப்ராஜெக்டுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் 1/4/2019 முன்னாடியே வாங்கி எல்லா கிரெடிட்டையும் எடுத்துடலாம் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஃபார்முலாவில் நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸை இன்பில்ட்டா பண்ணியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலா நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அதனுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, எவ்வளோ வேல்யூவுக்கு 1/4 முன்னாடி டாக்ஸ் கட்டுறோமோ டு தட் எக்ஸ்டென்ட் ஐடிசி உண்டு, எவ்வளோ வேல்யூவுக்கு 1/4/2019 அப்புறம் ஜிஎஸ்டி கட்ட மாட்டோமோ அதுக்கு ஐடிசி கிடையாது. இதுதான் அந்த ஃபார்முலானுடைய பேசிக் பிரின்சிபல். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதை பத்தி எல்லாம் நம்ம சர்வீஸ் டாக்ஸ் பீரியட்ல நம்ம இதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஜிஎஸ்டி பீரியட்ல தான் இந்த வார்த்தையை நமக்கு கொஞ்சம் பரிச்சயம் ஆகுது. நார்மலா டெவலப்மெண்ட் ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை கவர்மெண்ட் எடுத்துக்குது, கவர்மெண்ட் அக்வயர் பண்ணுது. ஏதோ ஹைவேஸை வைடன் பண்ண போறோம், உங்க லேண்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எடுத்துக்கும் போது அவங்க அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஸோ மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஸோ மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுக்கறத விட டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு கிரவுண்ட் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னா 2400 ஸ்கொயர் ஃபீட், 2 FSI போட்டோம்னா 4800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளால கட்ட முடியும். அந்த 2400 ஸ்கொயர் ஃபீட்டை கவர்மெண்ட் எடுத்துக்கிடுச்சுன்னா என்னால 4800 ஸ்கொயர் ஃபீட் கட்டடம் கட்ட முடியாது. ஐ எம் லூசிங் FSI. அதுக்கு கவர்மெண்ட் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும், டெவலப்மெண்ட் ரைட் சர்டிபிகேட் அப்படின்னு. அந்த 4800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நான் அந்த சர்டிபிகேட்டை என்ன பண்ணலாம், எனக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல லேண்ட் இருந்ததுன்னா அங்க அடிஷ்னலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு இடத்துல எனக்கு இன்னொரு 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, அங்க என்னால 4800 தான் கட்ட முடியும். ஆனால் இந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ராவா கட்டலாம். அதுக்காக மொத்தமா அதை 9600 கட்ட முடியுமான்னா முடியாது, ஏன்னா அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த சர்டிபிகேட்டை இன்னொரு ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இதை மார்க்கெட்லயே வித்துடலாம். இது ஒரு ஷேர் மாதிரி, ஒரு MEA சர்டிபிகேட் மாதிரி மார்க்கெட்ல யாருக்காவது தேவைன்னா வித்துடலாம். ஸோ அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ரைட்ஸை சர்டிபிகேட் மூலமா விற்கும் போது அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு அப்படின்னு சொன்னாக்க அதுல ஒரு நியாயம் உண்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க லேண்ட் ஓனருக்கும் பில்டருக்கும் போடக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்ஸ்லயும் தேர் இஸ் எ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட். அந்த லேண்ட் ஓனர் பில்டருக்கு டெவலப்மெண்ட் ரைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றார், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி உண்டு. அதே மாதிரி அந்த பில்டர் சில அபார்ட்மெண்ட்ஸை கட்டி லேண்ட் ஓனருக்கு கொடுக்கும்போது அதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. அந்த பில்டர் பிளாட்டை விற்கும் போது அதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு அப்படின்னு சொல்லி பலவிதமான டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு வரும்பொழுது அதுல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட் அப்படின்னு ஒன்று இருக்கிறதாக இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லுது. ஸோ டெவலப்மெண்ட் ரைட்டுக்கு ஜிஎஸ்டி போட முடியுமா, அது லேண்டோட அட்டாச் ஆகிக்கக்கூடிய ஒரு ரைட்டா, இதெல்லாம் வேற லீகல் இஷ்யூஸ், அதுக்கு நம்ம போக வேண்டாம். இப்ப நோட்டிபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி உண்டு. அதை யார் கட்டணும், எப்ப கட்டணும், என்ன ரேட்டு, அதுக்கு எப்படி வேல்யூ அரைவ் பண்றது, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் நமக்கு வரலாம். ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல பார்த்தோம்னாக்க லேண்ட் ஓனர்ஸ் டிரான்ஸ்ஃபர் த டெவலப்மெண்ட் ரைட் டு த ப்ரமோட்டர். ஸோ அந்த லேண்ட் ஓனர்ஸ் அந்த ப்ரமோட்டருக்கு டெவலப்மெண்ட் ரைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அது ஒரு டாக்ஸபிள் ஆக்டிவிட்டி. ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்றாங்க, அபார்ட்மெண்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அபார்ட்மெண்ட்ஸை லேண்ட் ஓனருக்கு கொடுக்குறாங்க. ஒரு பார்ட்டர் மாதிரி, அவர் லேண்டை கொடுக்குறாரு, இவங்க கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரமோட்டர் லேண்ட் ஓனருக்கு கட்டி கொடுக்குற அபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு சப்ளை, அதுக்கு ஒரு டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கு.
அடுத்தது அந்த ப்ரொமோட்டர்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்டை பையர்ஸ்க்கு விற்பாங்க, கொஞ்சம் அபார்ட்மெண்ட்ஸை பையர்ஸ்க்கு விற்பாங்க, அது ஒரு சப்ளை, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லேண்ட் ஓனர்ஸ் அவங்க ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட்டை அவங்களே வச்சுக்கலாம், அவங்க வாடகைக்கு விடலாம், இல்லை திரும்ப அவங்களே சேல்ஸும் பண்ணலாம். ஸோ திரும்ப அவங்க சேல்ஸ் பண்ணாங்கன்னா அங்கே ஒரு சப்ளை ஆஃப் சர்வீஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்குள்ள பல சப்ளைஸ் இன்வால்வ் ஆகுது. ஒன்னொன்னுக்கும் என்ன டாக்ஸ் லைபிலிட்டி என்னங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை. இதுல நோட்டிபிகேஷன் 4/2018 அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. அந்த நோட்டிபிகேஷன் என்ன சொன்னுச்சுன்னா, எப்பொழுது அந்த ஜிஎஸ்டியை கட்ட வேண்டும், அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்டுக்கும் ப்ரொமோட்டர் லேண்ட் ஓனருக்கு கட்டி கொடுக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸுக்கும் எப்பொழுது ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் அப்படின்னாக்க, இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிக்குமே அந்த ப்ரொமோட்டர் அந்த அபார்ட்மெண்ட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, அந்த லேண்ட் ஓனர்ஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த டிடிஆருக்கும் ஜிஎஸ்டி கட்டணும், அந்த பில்டர் லேண்ட் ஓனருக்கு கொடுக்குற அபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு ஒரு 4/2018 ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. பட் அதுக்கப்புறம் நிறைய நோட்டிபிகேஷன்ஸ்ல சில சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு அது கரெக்டா புரியும். இது முக்கியம். அதாவது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, அந்த லேண்ட் ஓனர் டெவலப்பருக்கு டெவலப்மெண்ட் ரைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றார், அது ஒரு ஆக்டிவிட்டி. ரெண்டாவது ஆக்டிவிட்டி, அந்த லேண்ட் ஓனர் ப்ரொமோட்டரும் லேண்ட் ஓனரும் அந்த அபார்ட்மெண்ட்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ரொமோட்டர் அவருடைய ஷேர் அபார்ட்மெண்ட்ஸை விற்கும்போது, ப்ரொமோட்டர் அவருடைய ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸை விற்கும்போது அதற்கான ப்ரொபோர்ஷனேட் யூடிஎஸ்ஸையும் சேர்த்து அந்த பையருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒரு 10 அபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம், 5 அபார்ட்மெண்ட் லேண்ட் ஓனருக்கு, 5 அபார்ட்மெண்ட் ப்ரொமோட்டருக்கு. ஸோ இந்த ப்ரொமோட்டர் 5 அபார்ட்மெண்ட்டை சேல் பண்ணும்போது அது கூட அந்த லேண்டையும் சேர்த்து சேல் பண்ணி பணத்தை வாங்கிப்பார். ஸோ அப்போ என்ன ஆகுது, லேண்ட் ஓனர்ஸ் தே ஆர் சரண்டரிங் எ போர்ஷன் ஆஃப் தேர் லேண்ட். ஸோ லேண்ட் ஓனர்ஸ் ஏற்கனவே அவங்கள்ட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, 10 வீடு கட்டிட்டு 5 வீடு லேண்ட் ஓனருக்கு போச்சுன்னா அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல 5,000 ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்ட் ஓனர் கையில இருக்கும், பாக்கி இருக்கிற 5,000 ஸ்கொயர் ஃபீட்டும் வேரியஸ் பையர்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஒரு லேண்ட் ஓனர் 2 ஆக்டிவிட்டி பண்றார். என்ன பண்றாருன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட் ப்ரொபோர்ஷனேட் டு த டெவலப்பர்ஸ் ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட். டெவலப்பர், இந்த ப்ரொமோட்டர் டெவலப்பர் எல்லா வேர்டையும் நான் காமனாக தான் யூஸ் பண்றேன். ஒரு ப்ரொமோட்டருக்கு எத்தனை அபார்ட்மெண்ட்டோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கான அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்டை லேண்ட் ஓனர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, சரண்டர் பண்றாங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி. அது லேண்ட் டிரான்ஸ்ஃபர், அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ரெண்டாவது ஆக்டிவிட்டி, அந்த லேண்ட் ஓனர்ஸ் டெவலப்மெண்ட் ரைட்டை ப்ரொமோட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ லேண்ட் ஓனர்ஸ் 2 வேலை செய்யறாங்க, 2 ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்றாங்க. ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட். இதுல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்டுக்கு ஜிஎஸ்டி உண்டு. இது லேண்ட் ஓனர் டு ப்ரொமோட்டர். ப்ரொமோட்டர் என்ன செய்யறாரு, அவர் செலவு பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு, அவருடைய ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட் அவர் எடுத்துக்கிறாரு, அவர் சேல் பண்றாரு. லேண்ட் ஓனருக்கு என்ன ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட்டோ அதை லேண்ட் ஓனருக்கு கொடுத்துறாரு. ஸோ லேண்ட் ஓனருக்கு அவர் கட்டி கொடுக்கும்போது அந்த வேல்யூ, அவர் கட்டி கொடுக்குற அந்த அபார்ட்மெண்ட்ஸுங்கிறது அது ஒரு சப்ளை, அதுக்கு ஒரு டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல 2 டிரான்சாக்ஷனுக்கு டாக்ஸ் லயபிலிட்டி இருக்கு பிட்வீன் லேண்ட் ஓனர் அண்ட் ப்ரொமோட்டர். ப்ரொமோட்டர் லேண்ட் ஓனருக்கு கட்டி கொடுக்குற ஃபிளாட், அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். அந்த லேண்ட் ஓனர் ப்ரொமோட்டருக்கு கொடுக்குற டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். இது ஒரு பார்ட்டர் மாதிரி. இப்போ நான் என் கையில ஒரு பைக் இருக்கு, அதை நான் ஒருத்தருக்கு சேல் பண்றேன். அவர் இன்டர்ன் அவர்கிட்ட ஒரு கார் இருக்கு, அதை அவர் என்கிட்ட கொடுக்குறாரு. அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு பேருமே பிசினஸ்லன்னு வச்சுக்கோ, பிசினஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னாங்க போது நான் பண்ற சப்ளைக்கு ஐ ஹாவ் டு பே ஜிஎஸ்டி, அவருடைய சப்ளைக்கு ஹி ஹாஸ் டு பே ஜிஎஸ்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்டுக்கு வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடுத்த கேள்வி எழுது. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்ப்போம்.
இந்த எக்ஸாம்பிள் மூலமா அது கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல 10 அபார்ட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் 2000 ஸ்கொயர் ஃபீட். 5 அபார்ட்மெண்ட் லேண்ட் ஓனருக்கு, 5 அபார்ட்மெண்ட் பில்டருக்கு. சேல் பிரைஸ் நியரஸ்ட் டு அப்டைனிங் சிசி, 10,000 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற பிரைஸ்ல அந்த பில்டர் ரீசெண்டா சேல் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்த உடனே த பில்டர் ஹேஸ் டு பே ஜிஎஸ்டி ஃபார் த லேண்ட் ஓனர் ஃபிளாட். ஸோ பில்டர் வந்து அவருடைய 5 ஃபிளாட்டை விற்கும்போது பையர்கிட்ட 5% ஜிஎஸ்டி வாங்கி கட்டிடுவார். பிஃபோர் கம்ப்ளீஷன் சேல் பண்ணா பையர்கிட்ட 5% ஜிஎஸ்டி வாங்கி கட்டிடுவார் அவருடைய 5 ஃபிளாட்டை பொறுத்த வரைக்கும். லேண்ட் ஓனருக்கு அவர் கொடுக்கக்கூடிய 5 ஃபிளாட்டுக்கான ஜிஎஸ்டியை கம்ப்ளீஷன் வரும்போது கட்டணும். அந்த ஜிஎஸ்டியை கட்டணும். இது ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி கம்ப்ளீஷன் வரும்போது த லேண்ட் ஓனர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட், அந்த டெவலப்மெண்ட் ரைட்டை ப்ரொமோட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு இல்லையா, அதற்கான ஜிஎஸ்டியையும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வரும்போது கட்டணும். அடுத்த கொஸ்டின், யார் கட்டுறது? ஸோ முதல்ல லேண்ட் ஓனர் தான் கட்டணும்னு இருந்தது, ஏன்னா அவர் தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, அவர் தான் சப்ளையர். ஆனா இந்த 1/4/2019 அப்புறம் அதை லேண்ட் ஓனர் கட்ட வேண்டாம், அதையும் ப்ரொமோட்டரே ரிவர்ஸ் சார்ஜில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல பில்டர் அவருடைய ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட்டை சேல் பண்ணும்போது பையர்கிட்ட ஜிஎஸ்டி வாங்கி கட்டணும். அந்த சேல்ஸை ஆஃப்டர் கம்ப்ளீஷன் பண்ணாக்க ஜிஎஸ்டி கிடையாது. லேண்ட் ஓனருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ற ஃபிளாட்டுக்கு அந்த பில்டர் ஜிஎஸ்டி கட்டணும். அது எப்போ கட்டணும்? கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வரும்போது கட்டணும். அடுத்தது, லேண்ட் ஓனர் டெவலப்மெண்ட் ரைட்டை பில்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றார், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி உண்டு. அதை நார்மலா லேண்ட் ஓனர் தான் கட்டணும், ஆனா அதை ரிவர்ஸ் சார்ஜில் ப்ரொமோட்டரே கட்டணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் சொல்லுது. அதனால அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்டுக்கான ஜிஎஸ்டியையும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வரும்போது அந்த ப்ரொமோட்டர் கட்டணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் 5 ஃபிளாட் வந்து ஒரு லேண்ட் ஓனருக்கு கொடுக்குறாரு. அந்த 5 ஃபிளாட்டினுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 5 ஃபிளாட்டு இன்ட்டு ஒவ்வொரு ஃபிளாட்டும் 2000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 5 × 2000 இன்ட்டு என்ன பிரைஸுக்கு அவர் வித்திருக்காரு ரீசெண்டா, 10,000 per ஸ்கொயர் ஃபீட். ஸோ அதனால லேண்ட் ஓனருக்கு கொடுக்கக்கூடிய 5 ஃபிளாட்டினுடைய வேல்யூ 5 × 2000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 10,000 rupees per ஸ்கொயர் ஃபீட். அடுத்தது, நம்ம பையருக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்னு போட்டு விற்கும் போது லேண்டையும் சேர்த்து தான் வித்திருக்கோம், லேண்ட் யூடிஎஸ்ஸையும் சேர்த்து வித்திருக்கோம். ஆனா லேண்ட் ஓனருக்கான ஃபிளாட்டை நம்ம அவருக்கு கட்டி கொடுக்கும்போது அவருடைய லேண்ட்லேயே தான் கட்டி கொடுக்குறோம். பில்டர் எதுவும் லேண்ட் கொடுக்கல, லேண்ட் ஓனருடைய ஓன் லேண்ட். அதனால 1/3 வேல்யூவை கழிச்சிடணும். ஸோ 5 × 2000 × 10,000 × 2/3, இதுதான் லேண்ட் ஓனருக்கு பில்டர் கொடுக்கிற 5 அபார்ட்மெண்ட்டினுடைய வேல்யூ. இந்த வேல்யூவை இப்படி அரைவ் பண்றோம். இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூக்கு ஜிஎஸ்டி கட்டணும். இந்த வேல்யூக்கு ப்ரொமோட்டர் வந்து ஜிஎஸ்டி கட்டணும். ஏன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் ப்ரொவைடட் பை ப்ரொமோட்டர் டு த லேண்ட் ஓனர். இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த 5 வீட்டினுடைய மதிப்பு என்ன? 6.67 கோடி அப்படின்னு நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ பில்டர் 6.67 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 வீடுகளை லேண்ட் ஓனர் கிட்ட பண்ணி கொடுத்திருக்கார். அதற்கு பதிலா அந்த லேண்ட் ஓனர் நமக்கு என்ன கொடுக்கிறார், ப்ரொமோட்டருக்கு என்ன கொடுத்திருக்கார் அப்படின்னாக்க 5 வீட்டுக்கான யூடிஎஸ் கொடுத்திருக்கார். 5 வீடு இந்த ப்ரொமோட்டர் விற்கிறார் இல்லையா, அதனுடைய யூடிஎஸ் லேண்ட் ஓனர் சரண்டர் பண்ணிடுறார், அதை கொடுத்திருக்கார். ரெண்டாவது, டெவலப்மெண்ட் ரைட்டை கொடுத்திருக்கார். ஸோ 5 வீடுகளை வாங்கி கொண்டு அந்த லேண்ட் ஓனர் பாதி யூடிஎஸ் சரண்டர் பண்றாரு, பிளஸ் டெவலப்மெண்ட் ரைட்டை கொடுக்குறாரு. ஸோ இப்போ டெவலப்மெண்ட் ரைட்டுக்கு என்ன வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 6.67 கோடியிலேருந்து அந்த லேண்ட் வேல்யூவை கழிச்சிட்டோம்னா பாக்கி இருக்கிற வேல்யூ தான் டிடிஆர்னுடைய வேல்யூ. ஸோ அந்த லேண்டினுடைய வேல்யூ என்ன? 1/3. 2/3 கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ, 1/3 தான் இந்த 5 ஃபிளாட்னுடைய லேண்ட் வேல்யூ. ஸோ இந்த 6.67லேருந்து 3.33 கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிற 3.33ங்கிறது வேல்யூ ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்.
இதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். ப்ரொமோட்டர் இதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் ரிவர்ஸ் சார்ஜில். ஆனா அங்க ஒரு எக்ஸம்ஷன். அங்க என்ன எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்கன்னா, பில்டர் ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட் எவ்வளோ? 5. அந்த 5 மொத்த அபார்ட்மெண்ட்ஸ் 10. அந்த 10 அபார்ட்மெண்ட்ல 5 அபார்ட்மெண்ட்டை லேண்ட் ஓனருக்கு கொடுக்குறோம், அதுக்கு ஜிஎஸ்டி கட்டியாச்சு. ரிமைனிங் 5 அபார்ட்மெண்ட் ப்ரொமோட்டருடைய ஷேர். அந்த 5 அபார்ட்மெண்ட்ல let us assume 4 அபார்ட்மெண்ட்ஸ் sold before CC. 4 அபார்ட்மெண்ட்ஸ் sold before CC. அப்ப அந்த 4 அபார்ட்மெண்ட்டுக்கும் பையர் கிட்ட இருந்து 5% ஜிஎஸ்டி வாங்கி கட்டிடுவார். ஸோ மொத்தம் இருக்கிற 10 அபார்ட்மெண்ட்ல 9 அபார்ட்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டியாச்சு. இந்த ஒரே ஒரு அன்சோல்டு அபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஆஃப்டர் சிசி தான் விற்க போகிறார். ஆஃப்டர் சிசி விற்கும் போது அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் இந்த டிடிஆர் லைபிலிட்டியை அன்சோல்டு ஃபிளாட்டுக்கு மட்டும் ப்ரொபோர்ஷனேட்டா கட்டினா போதும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பில்டர் ஜாயிண்ட் வெஞ்சர்ல அபார்ட்மெண்ட்ஸ் கட்டும்போது லேண்ட் ஓனருக்கு கொடுக்குற ஃபிளாட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். பிஃபோர் கம்ப்ளீஷன் விற்கக்கூடிய ஃபிளாட்டுக்கு 5% ஜிஎஸ்டி கட்டணும். அன்சோல்டு ஃபிளாட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதனால பையர் கிட்ட இருந்து ஜிஎஸ்டின்னு எதுவும் வாங்க முடியாது. ஆனா அதுக்கும் 5% டிடிஆர்னு டாக்ஸ் கட்டணும். All other TDR is exempted. Only unsold flatக்கான proportionate TDR மட்டும் கட்டணும். ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ எந்த அளவுக்கு இதை வந்து நான் எளிமையா சொல்லியிருக்கேங்கிறது தெரியல, மேபி கேள்வி கேட்கும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த லேண்ட் ஓனர் அந்த ஃபிளாட்டை வாங்கி என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அவங்களே வச்சுக்கலாம், வாடகைக்கு விடலாம். பட் அவங்களும் அந்த ஃபிளாட்டை சப்சிக்வெண்டா வித்தால், லேண்ட் ஓனர்ஸும் அந்த ஃபிளாட்டை சப்சிக்வெண்டா சேல் பண்ணா, அந்த சேல் பிஃபோர் சிசியா ஆஃப்டர் சிசியான்னு பார்க்கணும். பிஃபோர் சிசி அந்த லேண்ட் ஓனர் அந்த ஃபிளாட்டை வித்தாருனாக்க அந்த லேண்ட் ஓனர் 5% ஜிஎஸ்டி வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஆஃப்டர் சிசி வித்தாக்க அவர் ஜிஎஸ்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல லேண்ட் ஓனர் அவருடைய ஷேர் ஆஃப் ஃபிளாட்டை பிஃபோர் கம்ப்ளீஷன் சேல்ஸ் பண்ணாக்க ஐடிசியும் எடுத்துக்கலாம். அங்க மட்டும் ஐடிசி அலோவ் பண்றாங்க. ஐடிசியும் எடுத்துக்கிட்டு அந்த ஐடிசி அமௌண்ட்டை விட குறையாமல் அதுக்கான ஜிஎஸ்டியை கட்டி அவர் விற்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபிளாட்டுக்கு 3 லட்ச ரூபா ஐடிசி எடுத்திருக்கார் அப்படின்னாக்க அந்த 3 லட்ச ரூபா டாக்ஸ் அவர் கட்டணும் விற்கும் போது. ஸோ பையர் கிட்ட அவர் கம்மியான விலைக்கு விற்று 2 லட்ச ரூபா தான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணாலும் கூட 3 லட்ச ரூபா கிரெடிட் எடுத்திருக்கிறதுனால 3 லட்ச ரூபா ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். ஸோ இதுதான் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல எப்படி அது ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி. அடுத்தது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் பார்த்தோம்னாக்க, இந்த ரெசிடென்ஷியல் செக்டாருக்கு ஐடிசி கிடையாது. அடுத்தது கமர்ஷியல் பில்டிங்ஸ், கமர்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொடுக்கும்போது அதுக்கு ஐடிசி உண்டு. ஆனா அதே கமர்ஷியல் ஏரியாவை ஆஃப்டர் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் சேல் பண்ணா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்கிறதுனால ஐடிசியும் கிடையாது. ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட் அஃபோர்டபுள் 1% ஐடிசி கிடையாது. அதர் அபார்ட்மெண்ட்ஸ் 5% ஐடிசி கிடையாது. இந்த லேண்ட் ஓனருக்கு கொடுக்குற அபார்ட்மெண்ட்ஸ் அதுக்கு என்ன ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்கணும். ஸோ லேண்ட் ஓனருக்கு அபார்ட்மெண்ட் கட்டி கொடுக்கும்போது, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல லேண்ட் ஓனருக்கு அபார்ட்மெண்ட் கட்டி கொடுக்கும் பொழுது அதுக்கு 5% கட்ட முடியாது. ஏன்னா இந்த 5% ரேட்டு லேண்ட் டிரான்ஸ்ஃபரோட சேர்த்து கொடுக்கும்போது தான் 5% ரேட் வரும். லேண்ட் ஓனருக்கு நம்ம கட்டி கொடுக்கும்போது அது வெறும் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட், மெட்டீரியல் அண்ட் லேபர். அதனால அந்த லேண்ட் ஓனருக்கு பில்டர் கொடுக்குற அபார்ட்மெண்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி வரும். அந்த 18% ஜிஎஸ்டி வர்றதுனால அதுக்கு மட்டும் ப்ரொபோர்ஷனேட்டா ஐடிசி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரொபோர்ஷனேட்டா ஐடிசி அதுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது ரூல் 42 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸம்ப்டட் ஆக்டிவிட்டியும் டாக்ஸபிள் ஆக்டிவிட்டியும் சேர்த்து பண்ணும் பொழுது ப்ரொபோர்ஷனேட்டா அந்த ஐடிசியை எப்படி ரிவர்ஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான் ரூல் 42. இந்த ரூல் 42 கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துருவோம். ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட் கட்டும் போது ஐடிசியே கிடையாது. இப்போ வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல மட்டும் லேண்ட் ஓனர் ஃபிளாட்டுக்கு மட்டும் ஐடிசி உண்டு. ஒரு ஓன் ப்ராஜெக்ட், ஒரு பில்டர் வந்து அவரே லேண்டை வாங்கி அதுல ஓன் டெவலப்மெண்ட் பண்ணி விற்கும் போது 5% தான் ஜிஎஸ்டி கட்ட போறாருங்கிறதுனால இதுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது.
ஆனா ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்ணி சேல் பண்ணும்போது அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல ரூல் 42 அதுக்கு அப்ளை ஆகும். அது எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். நம்ம ஒரு மொத்த ப்ராஜெக்ட் ஏரியா 50,000 ஸ்கொயர் ஃபீட், அதுல கமர்ஷியல் 20,000 ஸ்கொயர் ஃபீட், ரெசிடென்ஷியல் 30,000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த ரெசிடென்ஷியலை விற்கும் போது 5% ஜிஎஸ்டி, அதனால அதுக்கு ஐடிசியே கிடையாது. கமர்ஷியலை விற்கும் போது அதுக்கு பிஃபோர் சிசி வித்தா 18% ஜிஎஸ்டி, அதாவது 18% ஆன் 2/3 வேல்யூ, 12% ஜிஎஸ்டி, ஐடிசி உண்டு. கமர்ஷியல் ஏரியா சோல்ட் பிஃபோர் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், ஜிஎஸ்டி உண்டு. கமர்ஷியல் ஏரியா சோல்ட் ஆஃப்டர் சிசி, ஐடிசி இது கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, அதனால ஐடிசியும் கிடையாது. ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்டினுடைய டீடைல்ஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல 5 லட்ச ரூபாய் கிரெடிட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோ. 5 லட்ச ரூபாய் கிரெடிட் எடுக்கிறாரு. எவ்வளவு கிரெடிட் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கமர்ஷியலுக்கு கிரெடிட் உண்டு. இந்த கமர்ஷியல்ஸுக்கு கமர்ஷியல் ஏரியா 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐடிசி உண்டு. ஆனா ரெசிடென்ஷியல் ஏரியா 30,000க்கு ஐடிசி கிடையாது. ஸோ 5 லட்சம் இன்டூ 20,000 பை 30,000, சாரி ரிவர்ஸ் பண்ண வேண்டியது 30,000 பை 50,000. 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரெடிட் உண்டு, 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரெடிட் கிடையாது. ஸோ அந்த 5 lakhs கிரெடிட்டை 30 by 15 போட்டாக்க 3 lakhs வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 3 lakhs ரிவர்ஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் இயர்னு போட்டிருக்கேன், எவ்ரி மந்த் இந்த கால்குலேஷன் பண்ணணும், எவ்ரி மந்த். ஸோ செகண்ட் இயர் ஆர் செகண்ட் மந்த் அனதர் 5 lakhs கிரெடிட் எடுக்கிறோம். அதே ப்ரொபோர்ஷன் 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐடிசி கிடையாது, அதனால 3 லட்சம் ரூபாயை ரிவர்ஸ் பண்ணிடுவோம். தேர்ட் இயர் எவ்ரி மந்த் இதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கடைசியா கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்துருச்சு. கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வரும்பொழுது நம்மளால அந்த 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல 10,000 ஸ்கொயர் ஃபீட் தான் விற்க முடிந்தது. இன்னொரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல் ஏரியா அன்சோல்டா இருக்கு. அதை எப்போ சேல் பண்ணுவோம்? கம்ப்ளீஷனுக்கு அப்புறம். ஸோ கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் பண்ணும்பொழுது அதுக்கு ஐடிசி கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது, ஐடிசியும் கிடையாது. ஸோ அதனால மொத்தம் இருக்கிற 50,000 ஸ்கொயர் ஃபீட்ல 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் ஐடிசி எலிஜிபிள். ஸோ மொத்த கிரெடிட் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த 3 வருஷமும் சேர்த்து 5 lakhs 5 lakhs 5 lakhs 15 lakhs எடுத்திருக்கோம். அந்த 15 lakhsல ineligible portion will be 40,000 by 50,000. ஏன்னா 40,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்ட போறது இல்லை, அதனால 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ப்ரொபோர்ஷனேட் ஐடிசி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி ஆல்ரெடி எவ்வளோ அமௌண்ட் ரிவர்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை கழிச்சுட்டு மீதம் இருக்கிற அமௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ரூல் 42 ரியல் எஸ்டேட் செக்டாருக்கு அப்ளை ஆகும். ஸோ மேபி நம்ம கொஞ்சம் நிறைய டைத்தை வந்து கேள்வி பதிலில் செலவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1/4/2019 இருந்து வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ், அந்த சேஞ்சஸ், அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், எப்படி அதை கம்ப்ளை பண்ணணுங்கிறத பற்றி ஒரு பிரீஃபா நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இதுல கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். நடராஜன் சார், முதல்ல எனக்கு தாகமா இருக்கு நீங்க பேசுனது. தேங்க்யூ வெரி மச் சார், சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இதனுடைய டிரான்சாக்ஷன் தெரியும், இதுல இம்ப்ளிகேஷன் என்னென்ன வரும், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகபிலிட்டி எல்லாமே வரும். ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸ் எனி क्वेश्चंस? சாட்ல யாரோ கேட்டுங்க. சர்வீஸ் டு லோக்கல் அத்தாரிட்டிஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1 ஜனவரி ஜிஎஸ்டி ரேட். அதாவது லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னா இந்த முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து இவங்களுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுல ரேட் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகல. 1 ஜனவரி 2022 எங்க ரேட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னாக்க, அந்த சர்வீஸ் நம்ம யாருக்கு பண்றோமோ அவங்க கவர்மெண்ட் அத்தாரிட்டியா இருந்தா, கவர்மெண்ட் என்டைட்டியா இருந்தா, கவர்மெண்ட் அத்தாரிட்டி கவர்மெண்ட் என்டைட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க அது ஒரு தனி பாடி. இப்போ ட்வாட் போர்டு, சென்னை மெட்ரோபாலிட்டன் சீவேஜ் போர்டு, CMWSSB, அது ஒரு தனி போர்டு, ஒரு தனி கார்பரேஷன். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் டான்ஜென்கோங்கிறது ஒரு தனி கார்பரேஷன், ஒரு கம்பெனி. இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் என்டைட்டிஸ், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ், அவங்களுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பண்றதுக்கு தான் முதல்ல சில ஒர்க்குக்கெல்லாம் 12% இருந்தது, சில ஒர்க்குக்கெல்லாம் 5% இருந்தது. அதெல்லாம் கிடையாது. 1 ஜனவரியிலேருந்து 18% ஆயிடும், 18%. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குற கன்ஸ்ட்ரக்ஷன், ரோடு போடுறது, CPWD பில்டிங், PWD பில்டிங், இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, இல்ல முனிசிபாலிட்டி, ஒரு முனிசிபாலிட்டிலேருந்து டைரக்டா நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் வருது,
இல்ல ஒரு பஞ்சாயத்துல இருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா அதுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறது 12% வந்து அதுக்கு அப்ளிகபிள் இருக்கும். நம்ம நோட்டிபிகேஷனை செக் பண்ணிக்கணும், நேச்சர் ஆஃப் ஒர்க்கை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு முனிசிபாலிட்டியில ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுறாங்க, இல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்காக யூஸ் பண்றாங்க. அதனால அங்க 12% கேட்க முடியாது, அது 18%. ஆனா அந்த முனிசிபாலிட்டி ஆபீஸுக்கு அவங்களே ஒரு பில்டிங் கட்டிக்கிறாங்க, இல்ல ஒரு பப்ளிக் டாய்லெட் கட்டுறாங்க, ஸோ அதுக்கெல்லாம் 12%. ஸோ அந்த மாதிரி லோக்கல் அத்தாரிட்டிக்கு அந்த ஒர்க்கை பொறுத்து அந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் மாறும். அந்த லோக்கல் அத்தாரிட்டிக்கான ஜிஎஸ்டி ரேட்டில் ஜனவரியிலேருந்து எந்த மாற்றமும் இல்லை. இந்த கவர்மெண்ட் என்டைட்டி, கவர்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்களுக்கான ஜிஎஸ்டி ரேட்டு தான் 12, 5 எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு 18ன்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் ஒரே சேஞ்சு. இன்னொன்று 2 மெசேஜ் வந்திருக்கு. ஒரே நிமிஷம். ஜாயிண்ட் வெஞ்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் ஐடிசி அவைலபிள். 2 கேள்வி இருக்கு, 2ஐயும் சொல்லிடுறேன். இந்த டிடிஆருக்கு ரிவர்ஸ் சார்ஜில் பில்டர் வந்து ஜிஎஸ்டி கட்டணும்னு சொன்னேன். அது கமர்ஷியல் ப்ராஜெக்டா இருந்தா, ஜாயிண்ட் வெஞ்சர்ல கமர்ஷியல் ப்ராஜெக்டா இருந்தா அதுக்கான டிடிஆருக்கு பில்டர் ரிவர்ஸ் சார்ஜில் கட்டும்போது ஐடிசி எடுத்துக்கலாம். ஆனா அதுவே ரெசிடென்ஷியலா இருந்தா எடுக்க முடியாது. ஏன்னா ரெசிடென்ஷியலுக்கு அவங்க கட்ட போற ஜிஎஸ்டியே 5% தான் வித்தவுட் ஐடிசி, அதனால எடுக்க முடியாது. கமர்ஷியலுக்கு மட்டும் எடுக்கலாம். ஸோ நோட்டிபிகேஷன்ஸ் நம்பர் கேட்டிருக்கீங்க. கம்ப்ளீட்டா அந்த எல்லாம் 11/2017 அப்படிங்கிறது தான் அந்த ஜிஎஸ்டி ரேட்டை பத்தி இருக்கிற நோட்டிபிகேஷன். 11/2017, அதுல சீரியல் நம்பர் 3. அந்த நோட்டிபிகேஷன்ல 2019 மார்ச் 29th மார்ச் 2019 அன்னைக்கு நிறைய சேஞ்சஸ் வந்தது. நோட்டிபிகேஷன் 3, 4, 5, 6, ஐ திங்க் 7 வரைக்கும். நோட்டிபிகேஷன் 3, 4, 5, 6, 7 ஆஃப் 2019. இது எல்லாமே ரியல் எஸ்டேட் செக்டாரை பத்தி தான். ரியல் எஸ்டேட் செக்டாருக்கான இந்த ரேட் சேஞ்சஸ், ரிவர்ஸ் சார்ஜ், டிடிஆர், எப்போ டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் 3, 4, 5, 6, 7 ஆஃப் 2019. ஓன் அபார்ட்மெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகபிள் ஜிஎஸ்டி. இது ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பழைய அபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு 10 வீடு இருக்கு, 20 வருஷம் 25 வருஷம் ஆயிடுச்சு. அதை இடிச்சிட்டு கட்டுறதுக்கு ஒரு ப்ரொமோட்டர் கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ ப்ரொமோட்டர் கூட அக்ரிமெண்ட் போடும்போது இப்போ 10 அபார்ட்மெண்ட் தான் இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற நார்ம்ஸ் படி அதுல 20 அபார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே 10 தான் இருக்கு, பட் இன்னைக்கு 20 அபார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸ் அவங்க தே வில் சரண்டர் பார்ட் ஆஃப் தேர் லேண்ட். இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு லேண்ட் இருக்கோ அதுல ஒரு போர்ஷனை சரண்டர் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற 10 அபார்ட்மெண்ட்டை அந்த பில்டர் மார்க்கெட்ல வித்துக்குவார். அதுதான் அவருக்கான கன்சிடரேஷன். இந்த எக்ஸிஸ்டிங் ஓனரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கையில இருந்து எதுவும் செலவு இருக்காது. அவங்க புது வீடு கட்டிப்பாங்க, அவங்களுக்கு வந்து புது வீடு கிடைச்சிரும். ஆனா அவங்களுடைய லேண்ட் வந்து குறைஞ்சிரும். தே ஹவ் டு சரண்டர் எ போர்ஷன் ஆஃப் தேர் லேண்ட். இதுவும் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி தான். ஸோ இதுல எப்படி டாக்ஸ் லைபிலிட்டி வரும்னா, லேண்ட் ஓனர் அந்த எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸுக்கு அந்த பில்டர் கட்டி கொடுக்குற அபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பில்டர் வந்து டாக்ஸ் கட்டணும். இந்த பில்டர் டாக்ஸ் கட்டணும். அது என்ன வேல்யூனா சேல் பிரைஸை பேஸ் பண்ணி. ரீசெண்டா இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வரும்போது என்ன பிரைஸுக்கு அவர் வித்திருக்காரோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு டாக்ஸ் கட்டணும். ரெண்டாவது, இதுல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்டும் இருக்கு. இந்த லேண்ட் ஓனர்ஸ் எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸ் எல்லாம் அவங்க ரைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி உண்டு. அது அன்சோல்டு அபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வரும். அந்த அதர் அபார்ட்மெண்ட்ஸ், அந்த 10 அபார்ட்மெண்ட் ஃபார் பில்டர்ஸ் ஷேர் இருக்கு இல்லையா, அதை விற்கும் போது பையர்ஸ் கிட்ட 5% ஜிஎஸ்டி வாங்கி கட்டணும். இதுதான் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஜிஎஸ்டி இம்ப்ளிகேஷன்ஸ். லேண்ட் ஓனர் இஸ் ரெஜிஸ்டர்ட், ஷுட் ப்ரமோட்டர் பே ஜிஎஸ்டி? எஸ். 1/4/2019 அப்புறம் டிடிஆருக்கான ஜிஎஸ்டி ரிவர்ஸ் சார்ஜ் தான். லேண்ட் ஓனர் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. லேண்ட் ஓனர் ரெஜிஸ்டர் ஆயிருந்தா கூட அது வந்து ப்ரமோட்டர் ரிவர்ஸ் சார்ஜில் தான் கட்டணும். லேண்ட் ஓனருக்கு இந்த லைபிலிட்டி கிடையாது. ஓன் அபார்ட்மெண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் கன்ஸ்ட்ரக்ஷன். எஸ், ஐ திங்க் ஆன்சர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இப்போ ஓன் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க இல்லையா, அப்போ அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? அப்போ இன்கேஸ் டேக்ஸ் ஏதாவது அவர் கட்டுற மாதிரி வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல சொல்றீங்களா? ஆமா, லேண்ட் ஓனர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவர் ஏதாவது பே பண்ற மாதிரி ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கும். ப்ரமோட்டருக்கு ஒரு ஜிஎஸ்டி கொடுக்கணும். அவர் எத்தனை பிளாட் வாங்கிக்கிறாரோ, வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல 10 பிளாட் கட்டுறாங்க, 5 பிளாட் லேண்ட் ஓனருக்கு வருது அப்படின்னா அந்த 5 பிளாட்டை பில்டர் அவருக்கு கட்டி ஹேண்ட் ஓவர் பண்றப்ப அந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வரும்போது
பில்டர் வந்து அவருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அந்த லேண்ட் ஓனருக்கு பில்டர் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காரு, கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பில்டர் வந்து ஜிஎஸ்டி கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அதை அவர் லேண்ட் ஓனர்கிட்ட வாங்கி தான் கட்டுவார். அது வந்து லேண்ட் ஓனர் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்ல என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். பட் நார்மலா டாக்ஸ் லைபிலிட்டி அவங்கவுங்க ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட் அவங்களோடதுங்கிறதுனால லேண்ட் ஓனர்ஸ் பில்டருக்கு இந்த ஜிஎஸ்டியை கொடுக்கணும். ஓகே, ஒன் மோர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. சரி, joint venture construction once more explain sir please. While selling should owner register if he wants to sell. சார் அந்த யூடியூப் அவருக்கு வந்து யூடியூப் திருப்பி நம்ம வீடியோ ரெக்கார்டட் வீடியோ போடுவோம், இப்போ வேணா திருப்பி பார்த்துக்கலாம். இது பார்த்துங்க. இன்னொன்று எங்களுடைய சுவாமி அசோசியேட்ஸ்ங்கிற யூடியூப் சேனல்லையும் ஏற்கனவே நாங்கள் கொடுத்த மீட்டிங்ஸும் இருக்கு, அதையும் வந்து பார்த்துக்கலாம் நீங்க. While selling should owner register if he wants. அதாவது லேண்ட் ஓனர் அவருடைய ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட்டை விற்கும் போது அவர் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீஷனுக்கு முன்னாடி, அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அட்வான்ஸ் வாங்கி சேல் பண்றதா இருந்தா லேண்ட் ஓனரும் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். லேண்ட் ஓனர் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஆனா ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லேண்ட் ஓனர் அவருடைய ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட்டை விற்க போறார் அப்படின்னாக்க லேண்ட் ஓனருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. கம்ப்ளீஷனுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கி அதை சேல் பண்ணா லேண்ட் ஓனரும் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் சேல் பண்ணா லேண்ட் ஓனருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. இதுல நம்மளுடைய நம்ம கன்சல்டன்ட்ஸ் நம்ம அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கிளையண்டா இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த ப்ராஜெக்ட் ரெசிடென்ஷியலா கமர்ஷியலா, எதெல்லாம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் எதெல்லாம் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் வைஸ் தனித்தனியாக வைக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் எவ்வளோ செலவாகுதோ அது எல்லாத்தையுமே தனித்தனியாக அக்கௌண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த 80% எல்லாம் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமாங்கிறத வந்து நம்ம பார்த்துக்க முடியும். இதில் சில எக்ஸ்பெண்டிச்சர்லாம் காமனாக இருக்கும். ஒரு கம்பெனிக்குன்னு மொத்தமாக ஒரு ரெண்ட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கஸ்டமருக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் ரெண்ட், அது வந்து ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்ல முடியும், அது காமன். அதையும் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அலோகேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கன்சல்டன்சி நம்மளுடைய பில்லு கொடுக்குறோங்கும் போது இதுவும் ஒரு காமன் சர்வீஸ் தான். ஸோ அந்த மாதிரி காமன் சர்வீசஸ் எல்லாம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மேபி ஒரு ஏரியா பேஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் டோட்டல் ஏரியா எவ்வளவோ அந்த ரேஷியோவில் அந்த எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அதை பிரித்து கொடுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் வைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இருந்தால் அவங்க என்ன ஆப்ஷனுக்கு போனாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நியூ ரேட் அவுட் பண்ணியிருந்தா அந்த கிரெடிட் எல்லாம் கால்குலேட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். இல்ல ஓல்டு ரேட்ல கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா கிரெடிட் வந்து அப்ப ரிவர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் ப்ராஜெக்ட் முடியும் போது அன்சோல்டு ஃபிளாட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அன்சோல்டு ஃபிளாட்டுக்கான ப்ரொபோர்ஷனேட் கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணணும். அதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங்கா இருந்தாலும் சிசி வரும்போது ஏதாவது ஒரு போர்ஷன் சேல் ஆகாமல் இருந்தால் அந்த ப்ரொபோர்ஷன் அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி அந்த ப்ரொபோர்ஷன்ல ப்ரொபோர்ஷனேட் கிரெடிட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. when small builder will applicable GST for residential project. ஸ்மால் தான் என்ன 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் போனால் எல்லாருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஏன்னா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 20 lakhs தான் நமக்கு இன்னைக்கு எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ ஒரு வீடே மோர் தென் 20 lakhs இருக்கும். அதனால கண்டிப்பாக எவ்வளோ ஸ்மால் பில்டராக இருந்தாலும் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டியிருக்கும். பிஃபோர் கம்ப்ளீஷன் சேல் கேன் ஹி டேக் ஐடிசி. ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டாக இருந்தால் எடுக்க முடியாது. ஏன்னா ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு 5% ஜிஎஸ்டி வித்தவுட் ஐடிசி, அதனால எடுக்க முடியாது. கமர்ஷியல் ப்ராஜெக்டா இருந்தா பிஃபோர் சிசி சேல் பண்றதுக்கு நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்டா இருந்தா லேண்ட் ஓனர் ஷேர் ஆஃப் அபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஐடிசி உண்டு. ஏன்னா அதுக்கு மட்டும் 18% கட்டணுங்கிறதுனால அதுக்கு மட்டும் ப்ரொபோர்ஷனேட்டா ஐடிசி எடுத்துக்கலாம். ஏரியா வச்சு கால்குலேஷன் பண்ணி ப்ரொபோர்ஷனேட்டா ஐடிசி எடுத்துக்கலாம். If builder without GST, புரியல. சொல்லுங்க சார், வேற கேள்விகள் இருக்கா? பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய கேள்விகள் எதுனா நீங்கள் சேட் பாக்ஸில் போடலாம், இல்லை மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ அந்த பில்டர் வந்து இந்த 5% டேக்ஸ் சொல்லியிருந்தீங்கல்ல,
அது வந்து டோட்டல் ஏரியாவுக்கு 5%ஆ சார்? இல்ல 1/3 இல்ல அந்த 2/3க்கு மட்டும் வருமா சார்? இல்ல அந்த பில்டர் 5% வந்து லேண்டும் 5% வித் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விற்கிறாரு. அதான் அந்த மாதிரி 5%ன்னு போடும்போது நீங்க ஃபுல் வேல்யூ லேண்ட் வேல்யூக்கும் சேர்த்து 5%. ஆக்சுவலா நான் முதல்ல சொன்ன மாதிரி 5%ஏ கிடையாது, அது 7.5% ஆன் 2/3 வேல்யூ. ஸோ மொத்த விலையில 1/3 கழிச்சிடணும். 1/3 கழிச்சுட்டு 2/3க்கு 7.5% தான் ரேட்டு. நோட்டிபிகேஷன்ல இருக்கிற ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 7.5 தான். ஆனா 2/3ல 7.5 போட்டீங்கன்னா அது எஃபெக்டிவா டோட்டலுக்கு 5% வரும். ஸோ 2/3 மேல 5% போட முடியாது. டோட்டல் பிரைஸ் இன்க்ளூடிங் யூடிஎஸ் லேண்ட் வேல்யூ அதுக்கு மேல 5%. குட் ஆஃப்டர்நூன், நாராயணன் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், இந்த இப்போ நீங்க கேட்டீங்க ஓல்டு பில்டிங்க்கு நான் கேட்டிருந்தேன். ஓல்டு பில்டிங் இது ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து என்னன்னா இருக்கிற எக்ஸீடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஸே நாங்களே அரேஞ்ச் பண்ணி கட்டுறோம்னு வைங்க, எங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா? அதாவது எக்ஸ்ட்ரா அபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ரா அபார்ட்மெண்ட் கிடையாது. நாங்க 18 பேர் இருக்கிறோம். நாங்களே கான்ட்ராக்டருக்கு ஒரு கான்ட்ராக்டா கொடுத்துறீங்க. ஆமா, அவரை டெமாலிஷ் பண்ணி மெட்டீரியல்லாம் அவரே அவன் எங்களுக்கு அதே 18 வீடு கட்டி தந்துடுறான். எங்களுக்கு வந்து ஓன் இடம் பிளேஸ் அதே இடம், பில்டிங் வந்து புதுசாகுது, ஸ்கொயர் ஃபீட் கூட வருது. கரெக்ட். அப்படின்னா எங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா? அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து அந்த கான்ட்ராக்டர், நீங்க எந்த பில்டரோட கான்ட்ராக்ட் போடுறீங்களோ அவர் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பண்றாரு. மெட்டீரியல் அண்ட் லேபரோட சேர்த்து ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸ் பண்றாரு. லேண்ட் வந்து அவர் கொடுக்கறது இல்ல, லேண்ட் எங்களோட லேண்ட். அதனால அந்த ஆக்டிவிட்டிக்கு அந்த பில்டர் 18% ஜிஎஸ்டி உங்ககிட்ட வாங்கணும். ஆனா அவருக்கு ஐடிசி உண்டு. அவர் வாங்குற சிமெண்ட், ஸ்டீல் எல்லாத்துக்கும் அவர் ஐடிசி எடுத்துக்கலாம். டாக்ஸ் ரேட் வந்து 18%. இதுக்கு வந்து பில்டருக்கு அந்த என்ன காஸ்டோ அது மட்டும் நாங்க கொடுத்தோம். ஆமா, அவங்க ஜிஎஸ்டி கட்டிடுவோம். நாங்க எதுவும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது, ஓனர்ஸ் எதுவும் கிளம்பி இங்க வந்துட்டு இங்க இருந்து இது போயிட்டாங்க, தாத்தா வீட்டு போயாச்சு. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஆன்லைன் கிளாஸ் அங்கேயே அட்டெண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு இருக்கு, ஒன்னு சொல்லிடுறேன் சார். நீங்க வந்து 4-5 அபார்ட்மெண்ட் இருக்கு, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்காகவே. அப்படி இல்லாம தனியா என் கையில வந்து ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் நான் கட்டிக்கிறேன், ஒரே ஒரு வீடு இண்டிபெண்டன்ட், அதுக்கு வந்து ஜிஎஸ்டில எக்ஸம்ஷன் இருக்கு. சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட் பியூர் லேபர் கான்ட்ராக்ட் வந்துட்டு வெளிய எங்க போயிருக்காங்க. கார்த்திகேயன் சார், நீங்க மியூட் பண்ணிடுங்க. சொல்லுங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். என்னோட நேம் ரமேஷன் சார். ஹலோ. சொல்லுங்க சார். என்னோட ஹலோ வாய்ஸ் ராமன் சார். சொல்லுங்க. ரொம்ப நாய்ஸ் வருது சார். ஒரு நிமிஷம் சார். வேற யாரும் கண்டினியூ பண்ணுறீங்க சார்? நான் ஒரே நிமிஷம் ஏதாச்சும் சைலன்ஸாக நினச்சிக்கொண்டிருக்கேன். அந்த இன்னொரு கேள்வி கேட்டேன். இந்த ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் எஸ்டேட் ரியல் எஸ்டேட், அதாவது ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன? அதுல ஏதாவது இது இருக்குது சார்? அதுல புரியல. என்ன சார் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னு கேக்குது. அதாவது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்லையும் கொஞ்சம் கமர்ஷியல் ஏரியாவும் இருக்கும். ஒரு ஷாப்பிங் மால் இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி வேற கமர்ஷியல் ஏரியாவும் இருக்கும். ஸோ அந்த கமர்ஷியல் ஏரியா டோட்டல் ஏரியாவில் 15%க்கு கம்மியாக இருந்தா, இப்போ மொத்தம் ஏரியா அந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட், அதில் 1000 ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல், பாக்கி 9,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெசிடென்ஷியல். அப்படின்னா அந்த ஃபுல் ப்ராஜெக்டையும் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்னே எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த கமர்ஷியல் ஏரியா சேல் பண்ணாலும் அதுக்கும் 5% வரும். ஆனால் அந்த கமர்ஷியல் ஏரியா 15%க்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்னு ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி ரேட் எப்படி வரும்னா ரெசிடென்ஷியலுக்கு 5%, கமர்ஷியலுக்கு 12%. ஸோ இப்போ ஒரு லாங் ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அதில் உள்ள அந்த கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், அது கமர்ஷியல் ஐட்டம்ஸ் ஏதாவது அதுக்கு வந்து ரேட் ஜாஸ்தி அது மாதிரி இருந்ததுன்னா அதை சேல் பண்ணாங்கன்னா அந்த கமர்ஷியல் ஏரியாவை சேல் பண்ணும்போது 12% வந்துடும். அதாவது கமர்ஷியல் ஏரியா 15%க்கு மேல இருந்தா, அந்த கமர்ஷியல் ஏரியா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்ல 15%க்கு கீழே இருந்தா அந்த கமர்ஷியல் ஏரியாவுக்கும் 5% தான் ஜிஎஸ்டி. ஓகே, தேங்க்யூ சார்.
சார் இப்போ இன்னொரு கேளுங்க. டவுட் சார். கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ ஜாயிண்ட் வெஞ்சரில் பில்டிங் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் சார். ம், இப்போ லேண்ட் ஓனருக்கு ஒரு பில்டிங் அவர் வேணும்னு கேட்டுட்டாரு. ம், மீதி எல்லாம் வந்து அவரே விற்று கொடுக்க சொல்லிட்டாரு பில்டர்கிட்ட. ம். ஸோ பில்டர் விற்று கொடுக்குறாரு. அதுக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த டோட்டல் ஏரியாவுக்கு 5% கொடுத்துட்றோம். ம். ஸோ அந்த லேண்ட் ஓனருக்கு நம்ம கொடுக்குற அந்த பில்டிங்க்கும் நம்ம டேக்ஸ் கட்டணுமா எப்படி சார்? ஆமா, அந்த ஒரு வீடு கட்டி கொடுத்தோம்னா அதுக்கான வேல்யூவை போட்டு அதுக்கு டாக்ஸ் கட்டணும். நம்ம கட்டணும் சார், பில்டர் ஆமா, கட்டணும். பில்டர் கட்டணும், அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். கேள்விகள் சார் இப்போ கேட்குறேன். நீங்கள் யாரும் we build one more house for same owner, GST applicable கேட்குறேன். என்ன சார்? சிங்கிள் ரெசிடென்ஷியல் ஒன் ஹவுஸ் ஃபார் ஒன் இஃப் யூ பில்ட் ஒன் மோர் ஹவுஸ் ஃபார் தி சேம் ஓனர். எஸ், அதாவது சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட்டும் மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வெறும் லேபரை மட்டும் என்கேஜ் பண்ணோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன். பட் மெட்டீரியலோட சேர்த்து கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி அவர் நமக்கு சார்ஜ் பண்ணி ஆகணும். அதே வந்து ரெண்டு வீடு, ஒரு வீடு இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு ரெண்டு வீடாக இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் எக்ஸம்ஷனே கிடையாது. ஸோ அது வித் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, வித்தவுட் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி 18%. சார் இப்போ இந்த லீஸ் டேர்ம்ஸ்ல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகும்? எப்படி சார்? லீஸ் அண்டர் லீஸ் டேர்ம்ஸ், அதாவது லேண்டை வந்து விற்காம லாங் டேர்ம் லீஸ்ல அதுல எந்த சேஞ்சும் கிடையாது சார். இப்போ நம்ம என்ன பேசணுமோ எல்லாமே வந்து இட் வில் அப்ளை ஃபார் அந்த மாடல் ஆல்சோ. ஓகே, அதே 5%, 1% எல்லாமே அப்ளை ஆகும். எங்கம்மா இதா சொல்லுங்க மிஸ்டர் ராமமூர்த்தி. ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார். ஹலோ சார். கேக்குது, சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சார் இப்போ ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரும் ப்ரமோட்டர் சார். ப்ரமோட்டர் வந்து வீடு கட்டி ஜாயிண்ட் ஓவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ற டைம்ல டாக்ஸ் கலெக்ட் பண்ணணுமா இல்ல முன்னாடியே வாங்கிக்கலாமா சார்? ஹேண்ட் ஓவர் பண்ற டயத்துல கட்டினா போதும். சரிங்க சார். ஆனா இப்ப வந்து ஒரு முன்னாடியே கட்டணும்னாலும் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் போன ஜூன்ல வந்தது. அது எதுக்காகன்னா லேண்ட் ஓனர் அந்த பிளாட்டை வாங்கி உடனே வித்துறாருன்னு வச்சுக்கோங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லயே வித்துறாருன்னா அவர் வந்து கிரெடிட் எடுத்து அதை கட்டுறதுக்கு அந்த டைம் பில்டர் வந்து டாக்ஸ் கட்டியிருக்க மாட்டாரு. ஆனா லேண்ட் ஓனர் அந்த பிளாட்டை விற்கும் போது அவர் கட்டணும். ஸோ அதனால லேண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா எப்ப கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் படி இந்த பில்டர் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வரும்போது கட்டினா போதும். இப்போ லேண்ட் ஓனர் வந்து அப்போ டாக்ஸ் கொடுத்தா போதும் இல்லையா சார்? போதும் போதும் போதும். ஆனா இடையில கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா சார்? இடையில கொடுத்தாலும் தப்பு கிடையாது. இப்போ வந்து லேண்ட் ஓனர் வந்து சிசி வாங்குறதுக்கு முன்னாடி சேல் பண்ணா அவர் டாக்ஸ் கட்டணும் நம்ம சொன்னீங்க சார். அவர் டாக்ஸ் கட்டணும். அப்ப அதை ஐடிசி எடுத்துக்கலாமா சார் இந்த 5%? அவர் ஐடிசி எடுத்துக்கலாம். அப்ப என்ன சொல்லணும்னாக்க பில்டர் கிட்ட நீ எனக்கு இப்பவே கட்டிட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பில்டர் வந்து இவர்கிட்ட எப்பப்பெல்லாம் பணம் வாங்குறாரோ அப்பப்போ டாக்ஸ் இவர் பேர்ல கட்டிடணும். ஆமா. அப்ப வந்து பில்டர் லேண்ட்லார்டு வந்து ஒரு ஜிஎஸ்டி எடுத்துக்கணும் இல்லையா சார்? ஆமா, அதாவது லேண்ட் ஓனர் அவருடைய பிளாட்டை கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வரதுக்கு முன்னாடியே வித்தாருனாக்க அப்ப லேண்ட் ஓனருக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் 1/4/2000 அந்த 19க்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங், அதாவது ப்ராஜெக்ட் வந்து அட்வான்ஸ் ஒரு 40% 60% அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுறாரு. ஆஃப்டர் வந்துதான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஜிஎஸ்டி ப்ரீ ரேட்ல கட்டணுமா இல்ல? அதான் சார் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ங்கிறதுல வந்துடும். அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். ஏன்னா முன்னாடியே பணம் வாங்கியாச்சு, பழைய ரேட்ல ஜிஎஸ்டியும் கட்டியாச்சு. அதுக்கு வந்து ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கணும். அப்ப இந்த 1419 வந்தப்ப 20 மே 2019 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது புது ரேட்டா பழைய ரேட்டாங்கிறத அப்பவே டிசைட் பண்ணிருக்கணும். ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னாக்க கம்பல்சரியா புது ரேட்டு தான். வர்ற அமௌண்ட் ஆஃப்டர் 1419 வர்ற அமௌண்ட் எல்லாத்துக்கும் 5% தான் கட்டணும். ஐடிசி எல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும். சார் சார் இப்போ வந்து ஒரு பில்டிங் வந்து ஓனர் வந்து லேண்ட்லார்டு வந்து லேண்ட் வச்சிருக்காரு சார். ஒரு பில்டர் வந்து அவருக்கு வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சர்வீஸ் கொடுக்குறாரு சார். அதுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 12 சார். 18 நம்ம இவரு வந்து 18% டாக்ஸ் கட்டுறாங்க. ஐடிசி எடுத்துக்கலாம் இல்ல சார்? எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார்.
சார் இந்த அஃபோர்டபுள் ஹவுசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஸ்கொயர் ஃபீட் வந்து அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா சார் அந்த ஆமாம் சார், அதாவது ஸ்கொயர் மீட்டரில் சொல்கிறாங்க. 60 ஸ்கொயர் மீட்டர், ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து 10.56 ஸ்கொயர் ஃபீட்டோ என்னமோ வரும். அது நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக இருந்தால் 60 ஸ்கொயர் மீட்டர், அதர் தான் மெட்ரோ ஏரியாவாக இருந்தால் 90 ஸ்கொயர் மீட்டர். 90 ஸ்கொயர் மீட்டரை விட கம்மியாக இருக்கணும், அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது ப்ரைஸ் வந்து 45 lakhs கீழே இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் 1% டேக்ஸ் 1% கட்டினா போதும். சார் இந்த அபோர்டபிள் ஹவுசஸ் இருக்குல்ல சார், அது வந்து ரெரா ஆக்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணுமா சார்? இல்ல அதுக்கும் இதுக்கும் ரெரா வந்து இன்னைக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு ரெரா அப்ளை ஆகும், எவ்வளவு ஏரியாவுக்கு மேல இருக்குங்கிறதெல்லாம் ரெராவில் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதுக்கும் நம்ம ஜிஎஸ்டிக்கு இல்ல சம்பந்தம் சார், இந்த அபோர்டபிள் ஹவுசஸ்க்கு வந்து ரெரால வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லையா சார்? இல்ல சார், ரெராவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து மினிமம் இருக்கு. அந்த லேண்ட் ஏரியா ஒரு மினிமம் இவ்வளவு இருந்ததுன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும், இத்தனை அபார்ட்மெண்ட்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்ப இந்த ரெரால ரெஜிஸ்டர் டோட்டலா ரெராவில் என்ன ரெக்குயர்மெண்ட் சார்? இப்ப ரெரால ரெஜிஸ்டர் அதான் சார், ரெராவில் ரெஜிஸ்டர். ஹலோ சார், ரெரால வந்து கேக்குது, ரெஜிஸ்டர் சொல்லுங்க. பண்ணலனாலும் நம்ம வந்து அபோர்டபிள் ஸ்கீம்ல வந்து 1% அந்த 5%ல பண்ணிக்கலாமா சார்? அதாவது சார், ரெரா அது தனி, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டா இல்லையா, அது பண்றமா பண்ணலையா, அது வந்து டோட்டலி டிஃபரெண்ட். அதுக்கும் ஜிஎஸ்டி ரேட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒன்ஸ் அஃபோர்டபிள்னா அந்த ஏரியாவும் 45 lakhs, இது ரெண்டு தான் கண்டிஷன். ஓ, அந்த 90 ஸ்கொயர் மீட்டர் 60 ஸ்கொயர் மீட்டர் 45 லட்சம், அந்த 80% ரெஜிஸ்டர்ட் டீலர் பர்ச்சேஸ் ஃப்ரம் ரெஜிஸ்டர்ட் டீலர். ஆமா, இந்த கண்டிஷன் தானே சார்? ஆமா. ஓகே, தேங்க்யூ சார். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். Participants, any other questions? Otherwise, I think number on the time நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்திகேயன் சார், அவைலபிலிட்டி இருக்கீங்களா? எஸ் சார். நான் மியூட்ல இருக்கேன். ஓகே சொல்லுங்க சார். இல்ல உங்களது கேள்விகள் இருந்தா இல்ல நம்ம இல்ல சார், அது சாருக்கு கிளாஸ் எடுக்கும்போது 2-3 டவுட் எனக்கு இருந்தது. தெளிவா இருந்தது. சொல்லுங்க. ஹலோ சார். சார், ஹவுஸ் சேல்ஸ் பண்ணும்போது 40% அட்வான்ஸாக வாங்கிடுறோம், ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது 60% வந்து பே பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த 40% அட்வான்ஸ் வாங்கினதுக்கு ஜிஎஸ்டி அடாப்ட் ஆகுமா? எனி அட்வான்ஸுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. அதுல 1/3 கழிச்சுட்டு 2/3 நீங்க டாக்ஸ் ரேட், இல்ல 5% 5% ஆன் டோட்டல் 40%. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். Participant, any other doubt? Otherwise, we will going to complete today's session with the vote of thanks. Thank you. Jaykumar. Okay. Please. இன்னைக்கு நம்ம இந்த எடுத்துக்கொண்டே இருக்கின்ற இந்த தலைப்பு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. மிக ஒரு காம்ப்ளெக்ஸ், ஜிஎஸ்டியை பொறுத்தவரை மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட் இது ஜிஎஸ்டி. இதுக்கு 1% இன்னும் மினி எக்ஸ்பர்ட்டாலே வந்து நிறைய பேர் வந்து இது 1%, 2%, 5%, 18% சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஜிஎஸ்டி இந்த இதுவே இல்லாத ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து சார் வந்து மிக தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் வந்து இந்த ஜிஎஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு கிறிஸ்டல் கிளியரில் கொடுத்துருக்காரு. இது எல்லாருக்குமே மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஜிஎஸ்டிபிக்கு வந்து ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வகையில் இந்த அருமையான கருத்தரங்கை வழங்கிய திரு ஜி நடராஜன் சார் அவர்களுக்கு வரியாளர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். அதே போல பங்கேற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Don't forget to subscribe to our Vari Alosgagal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel.
and click the bell icon to get video updates.